யோவான் 1:12 சொல்லுது, என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லியிருக்கார். ஸோ நானே வாரம் வாரம் செய்தி கொடுக்க மாட்டேன். இந்த வாரம் நான் செய்தி கொடுக்குறேன், அடுத்த வாரம் மாலா, அதுக்கடுத்த வாரம் திருச்செல்வி, அதுக்கடுத்த வாரம் மாலினி. இப்போவே சொல்லியாச்சு, பிப்ரவரி மாதத்தில் மாலினி அடுத்த வாரம். ஸோ சபை கூடுதலில் செய்தி கொடுக்கறது அடுத்தடுத்து. ஸோ இந்த வாரம் 6ஆம் தேதி நான் கொடுக்குறேன், அடுத்த வாரம் 13ஆம் தேதி மாலா அவங்க கொடுப்பாங்க, அடுத்த வாரம் 20ஆம் தேதி திருச்செல்வி கொடுப்பாங்க, அடுத்த வாரம் மாலினி 27ஆம் தேதி செய்தி கொடுக்கறது. ஸோ இந்த மாதத்துக்கு யார் யார் செய்தி கொடுக்கறது ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா இங்கே பாருங்கள், மனுஷர்கள் யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, சத்திய ஆவியாகியவர் இயேசு நம்மோட வரும்போது அவர் சகலத்தையும் குறித்து நமக்கு போதிப்பார். ஆமென், அல்லேலூயா. சகலத்தையும் குறித்து நமக்கு போதிப்பார்னு சொல்லுது. ஸோ இன்னைக்கு நம்ம ஆங்கர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனம், பைபிள் எடுத்துக்கலாம், வாசிங்க. இன்னைக்கு நம்ம நம்மளோட செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 15:7. யோவான் 15:7 எடுத்துக்கொண்டவங்க ஒருத்தர் சத்தமாக வாசிக்கலாம். 15:7 இதுதான் இன்னைக்கு சத்தியம். நம்ம இந்த வாரம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை வாசிங்க, நல்லா கவனிங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாசிங்க, பக்கம் என்ன சொல்லிடுங்க. இதில் என்ன பார்க்கலாம், யோவான் 15:7 வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால், நிலைத்து இருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. ஆமென். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த வசனத்தை நல்லா நிலைநிறுத்தி வாசிப்போம். ஏசப்பா நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, ஏசப்பா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஏசப்பா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு வாக்கு மாறாதவர், இயேசு சகலத்தையும் சிருஷ்டித்தவர், இயேசு வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இயேசு ஏதோ 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர் அல்ல. இயேசு யோவான் 15:7 சொல்லுகிறது. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நீங்கள் என்னிலும்னா யார்கிட்ட? இயேசுவின் இடத்துல. நீங்க சர்ச்சுக்குள்ள போய் நிலைச்சிருக்கணுமா, இல்லை ஏதோ ஒரு மனுஷர் இடத்துல போய் நீங்க நிலைச்சிருக்கணுமா? இல்லைங்க, நான் தான் மெய்யான திராட்சை செடி. இயேசு தெளிவாக சொல்லியிருக்கார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுவார், 15லேயே, நீங்கள் நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள்லாம் கொடிகள். நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிகமான கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம யாரில் நிலைச்சிருக்கணும் சொல்லுங்க? இயேசுவில் நிலைச்சிருக்கணும். 15:7 சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள், சிங்குலர்ல சொல்றார், எங்கள் வார்த்தைகள் இல்லை, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ நான் சொல்கிறேன், நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஏசப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், மத்தேயு 6:33 சொல்லுது. அப்போ நம்ம கேட்குறோம், ஏசப்பா எங்கள் ஊரில் மழை இல்லாமல் இருக்குது, ஏசப்பா மழையை தருவார். ஏசப்பா எங்கள் அருகாமையில் நிறைய பேர் வறுமையில் கிடக்கிறாங்க, வறுமையை நீக்குவார். ஏசப்பா எங்கள் ஊரில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழைகளுக்கு அது ரொம்ப உணவுக்கு கஷ்டப்படுறாங்க, ஏசப்பா கேட்பார். நமக்காக வேண்டிக் கொள்ளக்கூடாது, நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் நமக்கு என்ன வேணுன்றதை அவர் தெரிஞ்சிருக்கிறார். அப்போ நம்மளாம் இன்றைக்கி ஏன் இந்த வீட்டு சபை கூடி இருக்கிறோம்? வீட்டு சபை கூடுவது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிறீங்க, இந்த வீட்டு சபை கூடுறதை நீங்கள் பார்க்குறீங்க. திருச்செல்வி குடும்பம் வந்திருக்கிறீங்க, யாழினி வந்திருக்கிறீங்க, விக்னேஷ் வந்திருக்கீங்க, பூமி வந்திருக்கிறீங்க. இது இந்த வீட்டு சபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இயேசு அப்படிங்கிறதா நமக்கு மூளைக்கல். ஆமென். இயேசு தான் மூளைக்கல். இயேசுவை நம்ம தள்ளிடக்கூடாது, ஆகாதவென்று நம்ம தள்ளிடக்கூடாது. இயேசு 12:48, யோவான் 12:48 சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறவனுக்கு நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனம். யார் சொன்ன வசனம்? இல்லை, நான்றது யாரு? இயேசு சொன்ன வசனங்களே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கின்ற.
அவர் சொன்ன வசனங்கள் தான் நியாயம் தீர்க்கும். வேற யார் சொன்ன வசனங்கள் நியாயம் தீர்க்காது. நான் சொன்ன வசனங்களே. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வந்துருன்றனால அவரே சொல்லிட்டார், நான் உங்களோடு தங்கி இருக்கையில் சொன்னேன்றார். இல்லையா? இப்போ நமக்கு தெரியும், ரோஹித் இயேசுக்கு கொடுக்கறதுனா எங்க? ஜெனிஃபர், அக்ஷிதா இயேசுக்கு கொடுக்கறதுனா எங்க? யாருக்கு கொடுக்கறது? இயேசுக்கு கொடுக்கறது ஏழைகளுக்கு கொடுக்கறது. வசனம் எடுங்க, எங்க இருக்கும் அது? இல்லை வேண்டாம், நேராகும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 33 படிச்சு பார்த்துங்க. வீட்டில் படிச்சு பார்த்து எழுதிக்கிறணும். அடுத்த வாரம் சபை கொடுக்கும்போதெல்லாம் உங்களுக்கு பேனா பென்சில் எடுத்துக்கிறணும், நோட்டு எடுத்துக்கிறணும். ஏசப்பா கொடுக்குற அங்கரான விஷயங்களை எழுதிக்கிறணும். ஏன்னா இது ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். நிறைய வசனங்களை சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா இது அப்படியே வாசித்துட்டு போகிறதில்ல. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏசப்பா சொல்லியிருப்பாரு, என் வசனங்களில் நிலைத்து இருக்கணுமா. சும்மா வாசிக்கிறது கிடையாது, சும்மா போகிற போக்கில் படிச்சிருக்கிறது கிடையாது, சும்மா போகிற போக்கில் பார்த்துக்கிட்டு தலைமாட்டில் வச்சு தூங்குறது கிடையாது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் ஏமாறுறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விக்கிரகமாக பார்க்குறாங்க. தலைமாட்டில் வச்சு தூங்குனா ஏசு எனக்கு சுகம் தந்துடுவார். அப்படியே வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஃபோட்டோ மாட்டி விட்டுட்டா எனக்கு சுகம் தந்துடுவார், எனக்கு எல்லாம் தந்துடுவார். இல்லைங்க, ஏசு சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளிலும் நிலைத்திருந்தால். நீங்கள் என்னில் நிலைச்சிருக்கணும், என் வார்த்தைகளை நிலைச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது, அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்குது. அநேகர் குடும்பங்களில் நாங்கள் இயேசுவை தான் நாங்கள் கும்பிட்றோன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நோயோடு படுத்து கிடக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க, கடன் வாங்கிட்டு அந்த கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு இருக்கிற குடும்பத்தில் இயேசு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. மத்தேயு 6:33, இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னா பெரிய காரு, பெரிய வீடு, பெரிய பங்களா, பெரிய படிப்பு, பெரிய பதவி, அதெல்லாம் கிடையாது. இயேசு அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற பார்க்கணும். நாளைய குறித்து கவலைப்படாத இருங்கன்னு சொல்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம், அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நல்லா சாப்பிடுவீங்க, நல்ல ட்ரெஸ்ஸு போடுவீங்க, நல்ல அந்தமாக இருக்கக்கூடியது நல்லா குடிப்பீங்க, நல்ல விதமான ஆகாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பூமியில் உங்களுக்கு எந்த விதமான இருக்காதுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்கிறார். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. ஆமென். அப்போ ஏசப்பா எங்கே கொடுக்க சொல்கிறாருன்னா ஏழைகளுக்கு கொண்டு போய் தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறார். மத்தேயு 25 நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துங்க. 33 இயேசு நியாயம் தீர்க்க போகிறது அப்படி தான் நியாயம் தீர்க்க போகிறாரு. அவங்க எப்படி நியாயம் தீர்க்கிறார் தெரியுமா? நான் சொன்னல, யோவான் 12:42 சொன்னேன்ல, என்னை தள்ளி என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறவன் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனங்களே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இந்த கடைசி நாள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடைசி நாள்லாம் ஏசப்பா வந்துட்டு உங்களை, அதாவது இந்த பூமியை முடிவு கொண்டு வர போகிறாரு, இந்த வானத்தையும் பூமியையும் பார்த்தீங்கன்னா ஒழிச்சிட்டு புதிய பூமியை கொண்டு வர போகிறாருன்னு சொல்லிட்டு யோவானை வச்சு எழுதியிருக்கிறார். அப்போ தான் நியாயம் தீர்க்க போகிறாருன்னு கிடையாது. இல்லை, கடைசி நாள்னா நம்ம என்னைக்கு சாகுறோமோ அன்னைக்கு. இப்போ நான் என்னைக்கு சாகுறேனோ அன்னைக்கு தான் எனக்கு கடைசி நாள். என்னுடைய மகன் என்னைக்கு சாகுறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு கடைசி நாள். இப்போ எனக்கு நான் செத்த அந்த நாள்லேயே எனக்கு நியாய தீர்ப்பு கிடச்சிருது. அன்னைக்கே நியாயம் தீர்த்துடுறாரு. நான் இயேசு விட்டு இருக்க போகிறேன்னா இல்லை அக்கினை, இந்த நித்திய ஆக்கினைக்குள்ளே போகிறேன் நான், அப்பவே முடிவாயிருக்கு நித்திய ஆக்கினை. ஆனால் அநேகர் கல்லறையை கட்டிக்கிட்டு ஏமாந்துட்டு இருக்கிறாங்க, அங்கே தூக்கிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு. அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இயேசுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, இயேசுக்குள்ளே தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு இயேசுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? முதல்ல எங்களை தான் அலேக்கா தூக்கிட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் தான் அந்த பூமியை அழிப்பார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். இந்த பூமியில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்கிறார். என்னை ஒருவன் பின்பற்றினால் அவன் சிலுவையை சுமக்கணும்னு சொல்கிறார். என்னப்பா சபை கூடுதலுக்கு வரலை, இல்லை எனக்கு சமைக்கணும், இல்லை நான் எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும், அதெல்லாம் ஒரு சிலுவைன்னு எடுத்துக்கிட்டு அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு தான் சபை கூடுதலுக்கு வரணும். அந்த சிலுவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிலுவை. என் வீட்டுக்காரர் எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாரா, அது சிலுவை. என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களா, அது ஒரு சிலுவை. கடங்காரை நெருக்கிக்கிட்டு இருக்கிறானா, அது ஒரு சிலுவை. அப்போ அந்த சிலுவையை சுமந்து கொண்டு தான் இயேசுவை நம்ம தேடணும். இயேசுவை நம்முடைய உலக ஆசீர்வாதங்களுக்காக தேடக்கூடாது. ஐஸ்வர்யவான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கே வர முடியாதுன்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஒரு வீட்டில் கூடியிருக்கிறோம், அமைதியாக இயேசு ஆராதிக்கிறோம். இயேசு சொல்லியிருக்கிறார்,
2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ, அவருக்கு தேவை 2 அல்லது 3 பேர். பெரிய கூட்டம்லாம் கிடையாது, பெரிய படித்தவங்களாம் கிடையாது, பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. இயேசுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனத்தாழ்மையாக அந்த நீடிய சாந்தத்தோடு நீடிய மன உருக்கத்தோடு இயேசுன்னு சொல்லிட்டோம்னா, ஏசப்பா அப்படியே நான் வந்துட்டேன்ப்பான்னு சொல்லி வந்துடுவார். அவர் இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த இருக்கிறவர் சொல்றாரு, நல்லா ஞாபகம், நீங்கள் என்னிலும், யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் என் வார்த்தைகள் உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்ப நான் கேட்கணும், இயேசுவோட வார்த்தை என்னிடத்துல இருக்கிறதா? யோவான் இது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல கடைசி அந்த வசனங்கள் சொல்லுது, இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பா இருக்கணுன்றார். அப்ப நம்ம எதுக்கு ஒப்பா இருக்கணும்? கண்மலையின் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பா இருக்கணும். அப்ப எப்ப வந்து கண்மலையின் மேல கட்டின வீட்டுக்கு நம்ம ஒப்பா இருப்போம்? இயேசு சொன்ன வசனங்களை. குருடருக்கு வழிகாட்டுற அந்த வசனங்களை படிச்சிடக்கூடாது. அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மனுஷனுடைய பாரம்பரியங்களை, மனுஷனுடைய கற்பனைகளை, மனுஷனுடைய கட்டுக்கதைகளை அவங்க வந்து என்ன பண்றாங்களா, போதிச்சுக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அல்லேலூயா. இயேசுவோட வசனம் தான் ஜீவ தண்ணீர், இயேசுவோட வசனம் தான் ஜீவ அப்பம், இயேசுவோட வசனம் தான் ஜீவ காலமாய் நமக்குள்ள நீரூற்றாய் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, என் வசனங்களை அதுல நிலைத்து இருக்கணும்னு சொல்ற. வாசிக்கிறவனுக்கா இல்ல, சரி கொஞ்ச நாள் கடைபிடிச்சவனுக்கா இல்ல, நிலைத்து இருக்கணும்னு சொல்ற. நீங்க நல்லா போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம்லாம் ஃபுல்லா போய் படிச்சு பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல உவமைகள் சொல்லியிருப்பார். அந்த விதை விதைக்கிறவன் உவமை இருக்கும், விதைக்கிறவன் உவமை இருக்கும். வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்க. விதை உவமை இருக்கும், விதைக்கிறவன் உவமை இருக்கும். இன்னைக்கு ஏன் அநேகர் வந்து அப்படியே காஞ்சு போயிடுறாங்க? இன்னைக்கு வந்து ஏன் வந்து அநேகர் வந்து காணாம போயிடுறாங்க? ஏன் அநேகர் வந்து இன்னைக்கு அப்படியே இயேசுவை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க? அப்படிங்கிறதுக்கு அழகா சொல்லியிருப்பார். விதைக்கிறவன் விதை எந்தெந்த இடத்துல அந்த விதை விழுது, கற்பாறையில் விழுகிற விதை எப்படி ஆன சூழல்ல வளருது, மணற்பாங்கான இடத்துல விழுகிற விதை எப்படி இருக்கு, அந்த முள் புதருக்குள்ள விழுகிற அந்த விதை எப்படி இருக்கு, நல்ல நிலத்துல இருக்கிற விதை எப்படி இருக்குது. நம்மளாம் நல்ல நிலத்துல விழுந்த விதையா இருக்கணுமா? ஆமென். 30, 60, 100 நம்ம என்ன கொடுக்கணுமா? பலன் கொடுக்கணும். இயேசுவுக்கு பலன் கொடுக்கணும். இயேசுவுக்கு புறப்பட்டு போகணும். இயேசுவுக்கு நீங்க போய் இயேசுவோட அந்த மாதிரி என்னை பின்பற்றி, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன். யாரை பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்றணும். இயேசு எப்படி வந்து இது பண்ணாரு? அவர் மனுஷகுமாரனுக்கோ நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். நம்ம பெருசா வீடு கட்டணும், இதை விட பெருசா கட்டணும், பெட்ரூமை இப்படி ஆக்கணும், கிச்சனை இப்படி ஆக்கணும், அதாக்கணும், இதாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த உலகத்திற்குரியவைகளை நாடுறோம். ஆனால் அந்த உலகத்தையே படைச்சவர் இந்த உன்னதர் அவர் தனக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடமில்லைங்கிறார். மாட்டு தொழுவத்தில் வந்து பறக்கிறார், தலை சாய்க்கிறதுக்கு இடமில்லைன்னு சொல்றார். ஊரா சுத்திடுறார். எங்க ஊர்ல 2 நாள் தங்குங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமாரிய ஸ்திரீ 2 நாள் தங்கினார். எங்க ஊர்ல தங்குங்கன்னு சொன்னார். 2 நாள் மட்டும் தான் தங்கினார். இந்த 2 நாள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன 2 நாள்? இயேசு வந்து இதில் சொல்லியிருக்காரு, தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு 1 வருஷங்கிறது 1000 வருஷம். தீர்க்க தரிசன ஆண்டு. ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம். ஒரு நாள்ன்றது எத்தனை வருஷம்? 1000 வருஷம். ஆமென். அப்ப சொல்றாரு யோவான் 15:7 சொல்லுது, ஒருவன் என்னோட நிலைச்சிருக்கணும், என் வார்த்தைகள் நிலைச்சிருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நம்ம அறிக்கையிடணும், ஏசப்பா நாங்க உங்கள்ல இருக்கணும், ஏசப்பா நாங்க உங்க வார்த்தையில நிலைச்சிருக்கணும், ஏசப்பா நாங்க எங்களுக்காக எதையும் கேட்டுக்கிற மாட்டோம். ஏன்னா எங்களுக்காக எது வேணும்ன்றது நீங்க முன்கூட்டியே அறிஞ்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. அழிந்து போறாங்க ஜனங்கள், வந்து அழிந்து போகிறார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேன்சரால், சின்ன பிள்ளைங்களெல்லாம் கிட்னி ஃபெயிலூரால், சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி லிவர் ஃபெயிலூர்னால, சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சவங்களா, சின்ன பிள்ளைங்களெல்லாம் கால் ஊன்ற முடியாமல், திருமணமானவங்கெல்லாம் நாள்தோறும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பாவத்தினால செத்துட்டு இருக்கிறாங்க.
8 வயசு படிக்கக்கூடிய ஒரு சிறுமியை 3 ஆசிரியர்கள் சேர்ந்து போச்சம்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு ஸ்கூலில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் அப்படிங்கிற ஒரு வட்டத்தில் போச்சம்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் 8 வயது நிரம்பிய ஒரு 13 வயசு 14 வயசு சிறு பிள்ளைய 3 ஆசிரியர்கள் சேர்ந்து அவங்கள வந்து பலவந்தம் பண்ணியிருக்கிறாங்க போக்சோ ஆக்டில். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இதுதான் அந்த விபச்சாரத்தின் ஆவிக்காக நம்ம ஜெபிக்கணும், வேசித்தனத்தின் ஆவிக்காக நம்ம ஜெபிக்கணும், கொலைகார ஆவிக்காக நம்ம ஜெபிக்கணும், அண்ணன் தம்பி சேர முடியாமல் பகை உண்டாக்குற அந்த ஆவிக்காக நம்ம ஜெபிக்கணும். இயேசுகிட்ட இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் இயேசுகிட்ட இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எதை வச்சு நம்ம உறுதிப்படுத்தலான்னு சொன்னால், இயேசுகிட்ட இருக்கிறவன் இயேசுவோட வசனங்களில் அவன் உண்மையாக இருப்பான், இயேசுவோட வசனங்களுக்கு அவன் கீழ்ப்படிவான், அவன் வந்து புறப்பட்டு போவான், சகல கோத்திரத்தாரையும் சீஷராக்குவான், பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரில் ஞானஸ்நானம் கொடுப்பான், இயேசு சொன்னவைகளை தான் கற்றுக் கொடுப்பான், வெளியில் போக மாட்டான், அங்கங்கே போக மாட்டான். இயேசு தான் அவருக்கு மூளைக்கண், இயேசு தான் அவருக்கு ரோல் மாடல், இயேசு தான் அவருக்கு மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர். நம்ம எல்லாம் அவருடைய ஆடுகள். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அவர் நமக்கு முன்னால போவார். அவர் நமக்கு முன்னால போகும்போது பண்ணல, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா அந்த முன்னாடி போகும்போது ரொம்ப முக்கியமானது, அவர் கழுத குட்டியில தான் போனார். கழுத குட்டியில தான் பெரிய, நான் உலகத்தையே நான் படைச்சேன். அவர் பெரிய தேர்ல போகல, பெரிய பயங்கரமான ஒரு குதிரையில போகல, அவர் சாதாரண ஒரு கழுத குட்டியில. நம்மளா கழுதைகள், நம்ம வந்து பெரிய டாக்டர் பட்டம் வாங்கிட்டோம், இல்லை பெரிய ஐஏஎஸ் கிடம்பி வச்சுருக்கோம், இன்றைக்கி அநேக அரசு அதிகாரியை உருவாக்குறோம், இல்லை அநேகமாக நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த பெருமை பாராட்டிடக்கூடாது. இதெல்லாம் நஷ்டமாக, இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் சாதாரண செருப்பு மாதிரி வெளியே போட்டுரும். இயேசு தாழ்மையுள்ள ஆவியை கொடுக்கணும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்கிறார், மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையில தான் நம்ம நினைச்சிருக்கணும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தா. அந்த மத்தேயு 5:6-7 நமக்குள்ளே இருக்கா? அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தேயு 5:6-7 மலை மேல் போய் உட்காந்துட்டு அவர் ஒரே பிரசங்கத்தில் அது பண்ணார். அது அதிகாரம் வேணால் பகுக்கப்பட்டிருக்கலாம், தனித்தனி அதிகாரமாக சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அது ஒரே நாளில் ஒரு நேரத்தில் பேசினது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்றார். அதில் பாக்கியவான்களே கிட்டத்தட்ட 7 பாக்கியவான்கள் வரும். வாசிப்பா, ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில எளிமை இல்லைன்னா உங்களுக்கு பரலோகம் இல்லை. 1, இதில் நம்ம நிலைச்சிருக்கமான்னு பார்க்கணும். 2, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் உண்டு. அப்போ நம்ம துயரப்படுறோமா? வாழ்க்கையில் நமக்கு துயரம் இருக்கா? நமக்கு ஆறுதல் உண்டு. நமக்கு என்ன உண்டு? ஆறுதல் உண்டு. 3, இது பாக்கியவான். 3, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கிய. சாந்த குணம், எரிச்சல் இருக்கக்கூடாது, மேட்டிமே இருக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது, திட்டக்கூடாது. எவ்வளோதான் நான் பொறுமையாக இருப்பேன், ஐயோ எனக்கு அப்படிதான் இருக்குது அப்படி. இயேசு சொல்கிறாரு சாந்த குணம். 7-70 தரம் மணிடான்றாரு. அரைகிறாங்க, கன்னத்தில் காரி துப்புறாங்க, அரைகிறாங்க, கொட்டுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. அவரோ அடிக்கப்படுகிற ஆடுகளை போல இருந்தாராம். மறுதரம் ஒரு தடவையும் பேசலையா. அப்போ இயேசு 15:7 சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருக்கிறதா? 7-70 தரம் மன்னிக்கிறியா? சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கிறியா? நன்றியவர்களுக்கும் துரோகிகளுக்கு நீ மன்னிக்கிறியா? உன் சொந்த அண்ணனே நீ மன்னிக்க மாட்டேறியே, உன் சொந்த தம்பியை நீ மன்னிக்க மாட்டேறியே, உன் சொந்த குடும்பத்தாரையே நீ மன்னிக்க மாட்டேறியே. அப்போ நீ எனக்குள்ளே இருக்கிறியா? இல்லை, நீ ரிஜெக்டட், அக்கிரமக்காரரே நீ என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவார். நம்ம பாட்டு பாடலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம், நல்லா இயேசுக்குள்ளே தான் இருக்கிறோன்னு சொல்லி பேரெல்லாம் மாற்றிக்கிறலாம், நாங்களும் இயேசுவை தான் கும்பிட்றோன்னு சொல்லிக்கலாம். இல்லை, நோ. ஐயோ உங்கள் நாமத்தினாலே நாங்கள் அதை பண்ணோமே, உங்கள் நாமத்தினால நாங்கள் அதை பண்ணோமே, கர்த்தாவே கர்த்தாவே அக்கிரமக்காரரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி வரான். அப்போ இந்த வசனத்தை நம்ம உள்வாங்கணும். அடுத்து என்ன தம்பி சொல்கிறாங்க? நீதியின் மேல் பசிதாகம். நீதியின் மேல் பசிதாகம், நீதி இதுதான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். அவங்க தான் திருப்தி அடைவாங்க. ஆனால் நீதியின் மேல தான் நம்ம திருப்தி ஆகணும். திருப்தியாக இருக்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்கிறார் லூக்கால. நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன், பாரு பேங்க்கில் இவ்வளோ போட்டு வச்சுருக்கிறேன், என் நகை இவ்வளவு இருக்குது, நான் படித்து வச்சுருக்கிறேன், எனக்கு அரசாங்க வேலையில் இருக்கிறேன், அதெல்லாம் திருப்தி கிடையாது. அந்த திருப்தியாக இருக்கிறவர்களுக்கு ஐயோனுது. பணக்காரர்களுக்கு ஐயோனுது. இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக ஹாப்பின்னு சொல்லி சந்தோஷமாக படுறவங்கள நகைக்கிறவர்களுக்கு ஐயோனுது. ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் இடத்துல வாருங்கன்றது. இயேசு சொல்கிறாரு, நான் அந்த ரொம்ப சூப்பராக ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக நல்லா இருக்கிறவனுக்காக வரல, நோஞ்சானுக்கு தான் வந்தேன்றார்.
வைத்தியன் யாருக்கு தேவைன்னா பிணியாளிக்கு தான் வைத்தியன் தேவை, சுகம் உள்ளவர்களுக்கு அல்ல. இயேசு பணக்காரர்களுக்கு வரவே இல்லை, இயேசு பணக்காரன் வீட்டுக்கு போகவே இல்லை, இயேசு பணக்காரர்களாக வாங்கன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு திருச்சபைகள் நாங்கள் பணக்காரர்கள்லாம் வாங்க, அப்போ தான் தசம பாகம் கிடைக்கும், காணிக்கை கிடைக்கும், பெரிய பெரிய கட்டடமாக கட்டலாம், அப்போ தான் ஊழியத்துக்கு காசு கிடைக்கும்ன்றாங்க. இயேசு சொல்கிறாரு மத்தேயு 10:8 இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்க, இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்க. எனக்கு கொடுக்கறதா இருந்தா நீ ஓடியா, தெருவுக்கு ஓடியா, ஏழைகளை பாரு, பசியா இருக்கிறவனை பாரு, தாகமாக இருக்கிறவனை பாரு, நிர்வாணமாக இருக்கிறவனை பாரு, உடை இல்லாமல் இருக்கிறவனை பாருன்ற நம்ம பார்க்குறோமா? இப்போ சொல்லுங்க, யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ இயேசு போன வாரம் நம்ம பார்த்தோம் மத்தேயு 5, அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஏசப்பா எந்தெந்த காரியம், இயேசு சொன்ன 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படினுன்றார். அடுத்து என்னப்பா சொல்றாரு? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம்னா என்ன? அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாசல்ல வந்து கத்திட்டாருன்னா உடனே போகணும். ஐயா இருங்கயா, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு, கொஞ்சம் இருங்கயா, நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, என்ன கத்திக்கிட்டே இருக்கீங்க, உடனே ஓடணும். ஏன்னா அங்கே வந்திருக்கிறவர் இயேசு, அங்கே வந்திருக்கிறவர் இயேசு. இயேசு உங்கள் உள்ளத்தை அறிகிறார். வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் போய் ஒருவேளை சாப்பாடு போடும்போது, ஏழை எளியவர்களுக்கு ஒருவேளை தண்ணி கொடுக்கும்போது, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உடை கொடுக்கும்போது, நீங்கள் தேவதூதர்களோட நீங்கள் ஆசீர்வதிக்க, தேவதூதர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்களா? தேவதூதர்கள் வந்து அந்த இடத்துல நிற்பாங்களாம். ஆமென். அப்போ நல்லா கவனிக்கணும். யோவான் 15:7 இன்னைக்கு ஆங்கர் பண்ணுறோம், அந்த வசனத்தை தான் ஆங்கர் பண்ணுறோம். இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்ன்றாரு. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கிறதோடு இல்லாமல் அவர்களை நம்ம நினைச்சிருக்கோமான்னு பார்க்கணும். அவர்கள் நினைச்சிருக்கோம்னா அந்த சத்தியத்தில், அந்த சத்தியம் ஈக்குவல் டு இயேசு. இயேசு வந்து வசனமாக தான் இருக்கிறார். அப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள் சொல்லி என்ன சொல்கிறாரு? இரக்கம் பெறுவார்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்றார். எங்க சுத்தம் இருக்கணும்? இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். அவங்க தான் இயேசுவை தரிசிப்பாங்க. இயேசு ஈக்குவல் டு தேவன், தேவன் ஈக்குவல் டு பிதா, பிதா ஈக்குவல் டு பரிசுத்தாவி, பரிசுத்தாவி ஈக்குவல் டு வசனம். எல்லாம் ஒன்று தான், இங்கே வேற வேறெல்லாம் கிடையாது, ஒருத்தர் தான் அவர். இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே இருந்தவர் இயேசு தான், குழப்பிடக்கூடாது. வீட்டு சபை கொடுக்கிறவர்களுக்கு, இயேசுவோட உண்மையான சீஷர்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியணும். இயேசுவை வந்து ஒரு சிறு குழந்தைய ஆக்கிடக்கூடாது, இயேசுவை கொண்டு போய் கட்டிடத்தில் வச்சிடக்கூடாது, இயேசுவை வந்து ஒரு தாடிக்காரராக வச்சு போட்டோ வச்சு கும்பிட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அவர் கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். எடுத்து வச்சுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். நல்லா நிதானமாக படிப்போம், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்குற வசனங்களை நல்லா படிப்போம். அவரில் நம்ம நினச்சிருப்போம். இன்றைக்கி வசனத்தோட சத்தியத்தோட முதல் பார்ட் என்னன்னு சொன்னால், நம்ம பார்க்கிறது யோவான் 15:7 தான் நமக்கு ஆங்கர். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அவர் வார்த்தையை பார்க்க போகிறோம். ஏசப்பா என்ன பேசினாரு? இப்போ இயேசு கொடுத்த 10 கட்டளைகள் பார்த்துட்டோம். இப்போ இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. கொஞ்சம் வேகமாக எடுத்துக்கிடுவோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். சத்தமாக வாசிக்கிறவங்க நல்லா வாசிங்க, எல்லாருக்கும் கேட்கும்படியாக வாசிங்க. ஏசப்பா நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. 6வது. அப்போ ஏசப்பா வந்து யாரோ பெரிய பயங்கரமாக இயேசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான், அந்த மாதிரி பெரிய என்ன சொல்கிறது, பரிசுத்தவான்களுக்கு தான் ஏசப்பா சொல்லுவாரா? விசுவாசிக்கிறவர்களால் உண்டான அடையாளங்கள் ஆவன. இந்த வசனங்கள்லாம் குறித்து வச்சுக்கணும். மார்க் 16:17 வீட்டில் போய் படிங்க. அதே மாதிரி லூக்கா 10:19. நீங்கள் எப்போவுமே ஒரு பிசாசை துரத்துறதா இருந்தால் இந்த வசனத்தை நீங்கள் வந்து அங்கர் பண்ணணும். சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள், சரியா? அதே மாதிரி வந்து அந்த பிசாசுகளை துரத்துவார்கள், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அதே மாதிரி 10:10 யோவான் 10:10 நீங்கள் ஆங்கர் பண்ணிக்கணும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் திருட வரான். தம்பி, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்.
பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ அநேகர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் செத்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு தான், அவங்கள மனம் திரும்ப செய்யறதுக்கு தான் இயேசு உங்களையும் என்னையும் இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கிறாரு அவருடைய சீஷரா. இயேசுவுக்கு நம்ம நண்பர்களாம். நான் உங்களை ஊழியக்காரன்னு அழைக்க மாட்டேன்ற இயேசுவுக்கு நான் உங்களை சிநேகிதன் என்பார். இயேசுக்கு சிநேகிதனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய அற்புதம். நம்ம அற்பமான விஷயத்துக்கு இன்றைக்கி எனக்கு கார் கிடச்சிருச்சு, எனக்கு இன்றைக்கி பங்களா கிடச்சிருச்சு, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு, எனக்கு சூப்பர் மனைவி கிடச்சிட்டாங்க, எனக்கு சூப்பராக ஒரு பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அற்பமான விஷயத்துக்கு இயேசு நமக்கு சிநேகிதராக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இயேசுவுக்காக எதை வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஆமென். இயேசு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் உன் பொண்டாட்டி. இயேசு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் உன் தகப்பன். இயேசு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் உன் தாய். இயேசு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் உன் பிள்ளை. இயேசு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் உன் வேலை. இயேசு தான் ஃபஸ்ட்டு. ஆமென். முதல்ல வீட்டை பாரு, அதுக்கப்புறம் இயேசுவை பார்க்கலாம். அது பிசாசு சொல்ற வார்த்தை. முதல்ல வீட்டை பாரு, அப்புறம் பார்க்கலாம். முதல்ல படி, அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வேலையை பாரு, சம்பாரி, அப்புறம் இயேசுவை பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். சரியா? என்ன தகப்பனையாவது தாயையாவது, அதாவது சகோதரனையாவது சகோதரியாவது பிள்ளையாவது நீ அதிகம் வெறுக்காவிட்டால் சொல்றாரு இயேசு. வெறுக்காவிட்டால் நீ எனக்கு சீஷன் இல்லைங்கிறார். அதுக்காக வெறுக்க சொல்றாரா? பொண்டாட்டியை மதிக்கக்கூடாதுன்றாரா? புருஷனை மதிக்கக்கூடாதுன்றாரா? பிள்ளைகளை மதிக்கக்கூடாதுன்றாரா? நீ இயேசுக்குள்ளே இருந்துட்டேன்னு சொன்னால் அது தானாக நடந்துடும். ஏன்னா ஆவியில் எளிமையாக இருக்கிற போது நான் எப்படி பொண்டாட்டியை திட்டுவேன்? சாந்த குணமாக இருக்கும்போது நான் எப்படி என் பிள்ளைகளை திட்டுவேன்? சாந்த குணமாக இருக்கும்போது என் எதிரியை எப்படி நான் திட்டுவேன்? எதிரிகளை மன்னிக்கணும். ஆமென். எதிரிகளை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும்னு ஏசப்பா சொல்றார். எதிரியவே மன்னிக்கணுமா? வசனம் ஒருபோதும் நீங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிற வசனம் அப்படியே இயேசுவோட வசனத்தையும் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இன்னொரு வசனத்தையும் வச்சிடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் வைக்கிறாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரன் சொல்றவர் வைக்கிறார், நான் உடனே வசனத்தை அவர் அனுப்புறேன். அதாவது எதிர்க்கிறவங்களை எதிர்க்கணும், மதியாதவரை மதிக்கக்கூடாது. அது ஊழியக்காரன் சொல்ற. இயேசு என்ன சொல்றாரு? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கின்றார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்றார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் பிரேயர் பண்ணுங்க. எப்படி பிரேயர் பண்ணணும்? ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிங்கன்றார். யோவான் 15:7 பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்கள் மனையும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இந்த வசனம் நமக்குள்ள இருக்கா? இயேசு சொன்ன வசனம் தானே? இல்லை இல்லை. இவர் இப்படி தப்பு பண்ணிட்டே இருப்பாரு, நாங்கள் மன்னிச்சுட்டே இருக்கணுமா? மன்னி. எத்தனை தடவை? 7-70 தடவை மன்னி. எத்தனை தடவை சொல்லுவ? 7-70 தடவை சொல்லு. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வசனம் நமக்குள்ள இருக்கா? இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா? ஆவியானவர் எனக்குள்ளே. நீங்களே அந்த ஆலயம். இன்னைக்கு ஆலயத்தை கட்டுறாங்க, ஆலயத்துக்கு சவரடிக்க, ஆலயத்துக்கு வெள்ளை அடிக்கிறாங்க, ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றாங்க. இயேசு சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம்ட்டார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளில் கட்டுவேன்ட்டார். 2 அல்லது 3 பேர் கூட்டினாங்க வந்துருவேன்னு சொல்லிட்டாரு. சகோதரர்கள் ஒருமித்து கூட்டினாங்கனவே நான் அந்த இடத்துல வருவேன்ட்டார். அல்லேலூயா. பரலோகம் இங்கே இறங்கி நிற்கும். இந்த இடத்துல தேவதூர்கள் நிற்பாங்க, ஒருத்தனும் இங்கே வர முடியாது. ஏன்னா இயேசு நமக்கு அவர் சேனைகளின் கர்த்தர். இயேசுவோட சேனை அது. இன்னைக்கு வெள்ளம் வருதுன்னா இயேசுவோட சேனை, புயல் அடிக்குதுன்னா இயேசுவோட சேனை, நிலநடுக்கம் ஏற்படுதுன்னா இயேசுவோட சேனை, இன்னைக்கு வைரஸ் வருதுன்னா இயேசுவோட சேனை. சேனைனா ஏதோ பெரிய படைகள் அங்கிட்டு ஒரு குதிரையோடு நிற்கிறாங்க, இங்கிட்டு ஒரு குதிரை நிற்கிறாங்க, அது மட்டும் சேனை கிடையாது. சேனை என்பது அவர் இந்த பிரபஞ்சமே அவருடைய கைக்குள்ள இருக்கு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்த வாரம் மாலாமாம் எடுப்பாங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சிலுவை எடுப்பாங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலினி எடுப்பாங்க. வசனம் நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லி நீங்கள் கேளுங்க, இதை என்னையோட சூப்பராக பண்ணுவீங்க. இப்போ நான் அநேகர் சொன்னாங்க வசனம் எடுக்கிறேன். நான் இல்லை, ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு. நான் டாக்டரேட் படித்ததுனால, பெரிய படி படித்ததுனால இல்லை, இதே டாக்டரேட் படித்த போது, பெரிய படிப்பெல்லாம் படித்த போது, சர்ச்சுக்குள்ளே இருந்தபோது ஒரு வசனம் கூட தெரியாது, ஒரு வசனம் கூட தெரியாது, ஞாபகம் வராது. இந்த குதிரை இத்தனை நாளுக்கு தயாராக இருக்கிறதுன்னு எங்கேயோ அந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு பிள்ளைகள்கிட்ட ஆசீர்வதிக்கிறது. இப்போல்லாம் அந்த வசனமே நமக்கு அதை சொல்லவே வேணான்ட்டார் இயேசு. பழைய ஏற்பாடு படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் படிக்கவே கூடாதுன்னு இல்லை. பழைய ஏற்பாட்டில் பொக்கிஷம் மட்டும் இருக்கணும். நிறைய பொக்கிஷம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பொக்கிஷம் மட்டும் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அங்கே இருக்க கட்டளைகள் எடுத்துடக்கூடாது.
பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கட்டளை எல்லாம் எடுத்துடவே கூடாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே விபச்சாரம்ன்றது ஆணும் பெண்ணும் சேர்றது, அது உடலோட உடல் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே இயேசு சொல்லிட்டாரு, நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்துட்டாவே அவளோட விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்கிற. ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்துட்டுனாவே, ஒரு டிவி பார்க்கும்போது உனக்கு இச்சை வந்துருச்சா, நீ மொபைல் பார்க்கும்போது ஒரு இச்சை வந்துருச்சா, ஏதோ ஒன்று நீ பார்க்குறியா, கண்ணானது சரீரம் விளக்கு, இந்த சரீரத்தோட விளக்கு. கண்ணுன்றது இந்த சரீரத்தோட விளக்கு. கண்ணு அப்படிங்கிறது கெட்டு போச்சுன்னா ஒரு சரீரம் ஃபுல்லாக கெட்டு போச்சுட்ட. கண்ணுங்கிறது கெட்டு போச்சுன்னா சரீரம் ஃபுல்லாக கெட்டு போச்சு. அப்போ சரீரம் ஃபுல்லாக போய் நரகத்தில் போய் வேதுக்கிற பார்க்கலாம், ஒரு கண்ணு இல்லாமல் எடுத்துகிட்டு போடான்ற. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளும் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். அப்போ வார்த்தை இருக்கா? கண்ணு பாவம் செய்தா? ஆவியில் எளிமையாக இருக்கியா? சபிக்கிறவள் ஆசீர்வதிக்கிறியா? சாந்த குணமாக இருக்கிறியா? இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறியா? நீங்களும் நானும். ஏன்னா இயேசுவோட வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இயேசுவோட அது உங்களை நீங்கள் அநேகர் போதகராய் இல்லாமல் இருங்கன்னு சொல்கிறான். யாக்கோபு எழுதின நிருபத்தில் சொல்லுது. இப்போ நான் போதிக்கிறவனுக்கு தான் அநேக அடிகள், போதிக்கிறவனுக்கு தான் அநேக அடிகள். நீ இருதயத்தில் சுத்தமாக இருந்தியா? ஏழைகளுக்கு போய் சோறு கொடுக்கணும்னு சொன்னேன், நீ ஏழைகளுக்கு சோறு கொடுத்தியா? நீ சாந்த குணம்னு சொன்னேன், நீ சாந்த குணமாக இருந்தியா? பிசாசு அந்த இடத்துல அப்படியே வந்து கர்ஜிக்கிற சிங்கத்தை போல நிற்பான். உன் பொண்டாட்டிகிட்ட அப்படி சவுண்டு போட்டுட்டு இருக்கிற, உன் அண்ணன் தம்பிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்கிற, நன்றி அறியாதவருக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்யும்போது நீ நன்மை செஞ்சியா? பிசாசு வந்து அங்கே இயேசுகிட்ட சொல்லும்போது அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பாரு. அப்புறம் உபாதிக்கிறவர்கள்ட்ட கொடுத்துருவார். உபாதிக்கிறவர்கள்னா நோயை கொண்டு வருகிறவன்ல, இந்த அப்போ கிட்னி ஃபெயிலியரை கொடு, இந்த அப்போ நீ லிவர் ஃபெயிலியரை கொடு, இப்போ நீ போ இந்தா ஒரு பெட்டை போட்டு விடு, நீ போ இந்தா நீ ஒரு 2 வீலரில் போகும்போது சாச்சு விடு, இந்தா போ நீ ரத்தம் சிந்தவை. ஏன் அங்கே என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்திருப்போம். ஆமென். எங்கேயாவது அடி விழுதுன்னு சொன்னால் அங்கே அப்படியே இயேசுவோட வசனத்துக்கு நம்ம வந்துடணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம யோசித்து பார்க்கணும். மனசுக்குள்ளே ஏதாவது நம்ம யாரையாவது நம்ம எரிச்சலனமா, யார் மீதாவது கசப்பு இருந்துச்சா, யாரையாவது மன்னிக்காமல் இருந்தோமா? இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லிடுவோம். இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னிங்க. டெய்லி அறிக்கை பண்ணணும். இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னிங்க. இயேசுவே என்னோட எது பாவம்? புறப்பட்டு போகாமல் இருக்கிறத விட பாவம். சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறது கூட பாவம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ்லையாவது வசனத்தை வச்சிடணும். இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு நடத்தும் போதே சொல்லிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைங்க அவ்வளோ சூப்பராக உணர்ந்தாங்க. இந்த இன்னைக்கு போச்சம்பள்ளியில் கரண்ட் அஃபேர்ஸ் நடத்திட்டு இருக்கேன். போச்சம்பள்ளியில் ஒரு 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லும்போது அந்த வாலிப பிள்ளையோட எல்லாருடைய முகத்தையும் பார்க்குறேன். பூராமே வாலிப பிள்ளைலாம் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகாதவர்கிட்டே உன் கண்ணில் பாவம் வந்துடக்கூடாது, உன் கண்ணில் இச்சை வந்துடக்கூடாது, இந்த உடல் வந்து பாவத்தை செஞ்சிடக்கூடாது, மனைவிக்கு விரோதமாக கணவன் பண்ணிடக்கூடாது, கணவனுக்கு விரோதமாக மனைவி பண்ணிடக்கூடாது. கணவன் மனைவி அவங்க என்ன சொல்லியிருக்கிறார்? இயேசு வந்து கட்டிலில் பிரிஞ்சு கூட இருக்கக்கூடாதுன்றார். கட்டிலில் பிரிஞ்சே இருக்கக்கூடாது, 2 பேரும் ஒரே மாம்சம். பிசாசு வந்து அப்படியே வகை தேடிடுவான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒரு பெற்றோர்கள் நீங்கள் வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் பிசாசு வந்துடுவான். உடனே வந்து நின்றுவான். இந்த பாரு இன்னைக்கு ப்ரேயர் பண்ணாங்க, இன்னைக்கு பைபிள் படித்தாங்க, நீங்கள் ஆன்சர்லாம் எடுத்துருக்குறாங்க, இந்த பாரு அம்மாவை எதிர்த்து பேசுது, இந்த அப்பாவை எதிர்த்து பேசுது, அம்மா அப்பாவை இல்லாத நேரம் ஒன்று பார்க்குது, அம்மா அப்பா இல்லாத நேரம் ஒன்று பேசுது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு சொல்கிறாரு யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் நிலைத்து இருந்தால், ஏசப்பா உங்கள் வார்த்தை எங்களிடத்துல இருக்கணும், அதில் நிலைச்சிருக்கணும். எங்ககிட்ட இப்போ சொல்லுங்கள், நம்மகிட்ட அநேக பாவம் இருக்கா இல்லையா? பாவம் இருக்குது, அநேக பாவம் இருக்குது. ஆனால் ஏசப்பா நம்ம அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுட்டோம்னு சொன்னால், ஆனால் இயேசுக்குள்ளே இருந்தால் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நமக்குள்ள பாவம் இருக்கும், ஆனால் அந்த பாவம் இருக்குன்னா இல்லை, பாவத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். பாவம் இருக்காது, பாவம் செய்வதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படும். ஆனால் உடனே வசனத்தை வச்சு ஏசப்பா மன்னிச்சிருங்க, ஏசப்பா மன்னிச்சிருங்க, ஏசப்பா மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அந்த பாவம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். இந்த பாவம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால், இயேசு சொல்லித்தராரு. முதல்ல என்ன சொல்லித்தாரு? அவருடைய வசனத்தை நம்ம படிப்போம். 6ஆம் அதிகாரம் 2:6-2 ஒருத்தர் வாசிங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் என்ற எங்க பண்ணுவாங்களா? ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே.
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்க வேண்டிய முதல் காரியம், தர்மம் செய்யணுன்றது அவசியம். தர்மம் செய்யாமல் இருக்கக்கூடாது. இயேசு மத்தேயு 25:30 இயேசுக்கு கொடுப்பது என்றால் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் அடிக்கணும். இயேசுக்கு கொடுக்கறது என்றால் என்ன? தசமபாகம் கொடுக்க வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும். அது பிசாசு ஏமாற்றி வச்சிருக்கேன். இயேசுக்கு கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும், தர்மம் செய்யணும். அப்போ அந்த தர்மம் எப்படி செய்யணுமா? தாரை ஊதுவியாகக்கூடாதுன்றார். அப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க, ஏதோ நான் சோறு கொடுத்தேன், நான் போர்வை கொடுத்தேன். இது சபையார்களுக்கு, சபைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கற்றுக் கொடுக்குறோம். மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னு கற்றுக் கொடுக்குறோம். அல்லேலூயா. இயேசு சொல்லி கொடுத்தாரு. சீசர்கிட்ட சொன்னார், இதை போய் சொல்லணும்னு சொல்லி அவர் சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இயேசுகிட்ட போய் சொல்லாமா? நீங்கள் தான் சொன்னீங்க, ப்ளஸ் பண்ணுறீங்க. இயேசுகிட்ட கேள்வி கேட்க முடியுமா? அப்போ இயேசு சொல்கிறாரு, தர்மம் செய்யும்போது மாயக்காரர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஏசப்பா நமக்கு இதை கற்றுக் கொடுத்துட்டாரு. அப்போ இது அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல தர்மம் செய்யணும். ரெண்டாவது, அந்த தர்மத்தை நம்ம எப்படி செய்யணும்? நல்லா நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, ஞாயிற்றுக்கிழமையில நல்லா கறி சாப்பிட்றோம், நல்லா மீன் எடுத்து சாப்பிட்றோம். ஆனால் ஏழைகளுக்கு போய் அந்த இடத்துல போகும்போது ஐயான்னு சொல்லிட்டு அந்த கறிக்கடைக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இருப்பாங்க. அதுக்காக 1 கிலோ கறி எடுத்து கொடுக்கணுமா? இந்த போய் வீட்டில் போய் எடுத்து சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லணுமா? இல்லை. அவங்களுக்கு அனுக்குள்ள 4 இட்லி வாங்கி கொடுத்துடணும். ஒரு இட்லி ஒரு டீ பண்ணு வாங்கி கொடுத்துடணும். ஆமென். இப்போ ஒன்று, தர்மம் செய்வது எப்படின்னு ஏசப்பா சொல்லி கொடுத்துட்டார். இதை நம்ம நிலைச்சிருக்கணும். தர்மம் செய்யணும். தர்மம் செய்கிறத தார உதவிக்க கூடாது. அல்லேலூயா. அடுத்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதே அதிகாரத்தில் 6வது வசனம் படிங்க, சத்தமா படிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் அப்படின்னு சொல்றார். வெளியரங்கமாய். இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டது. இரவுல தூங்க விட மாட்டுறாங்க. அநேகர் குறை சொல்றாங்க. பக்கத்தில் அந்த கிறிஸ்தவ அந்த வீடு இருக்கு, பக்கத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சபை இருக்குது. நைட்டு ஜபம்னு சொல்லி போட்டு நைட்லாம் பாட்டை கட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு ஐயோ ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்குது, எங்களால் தூங்க முடியல, நிம்மதி இல்லை. இதனால தான் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா இயேசுவை பிடிக்கல, அவங்க செய்கிற அந்த மாதிரியான காரியங்களை. ஏசப்பா எப்படி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, நீ போ வீட்டெல்லாம் பூட்டியிருக்கு பாருங்க, கதவெல்லாம் சாத்தப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடுன்றார். அப்போ என்ன ஜெபம் அவசியம்? அந்தரங்க ஜெபம். அந்தரங்கம்னா நான் பேசுறது எனக்கும் இயேசுக்கு மட்டும்தான். நான் பேசுறது யாருக்கு மட்டும்தான்? எனக்கும் இயேசுக்கு மட்டும்தான். அதுக்கு தான் ஏசப்பா வெளியரங்கமா பதிலளிப்பார். பிதானா ஏதோ அப்படின்னு நினைக்கூடாது, இயேசு தான் பிதா. அல்லேலூயா. அப்போ ஒன்று, தர்மம் செய்கிறது அவசியம். அந்த தர்மத்தை அப்படியே பயங்கரமா எல்லாருக்கும் தெரியும்படியா அப்படி இல்லை, வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்ற. 2, ஜெபம் பண்றது அவங்க ஆலயங்களில் பண்றதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறார், வீதிகளில் பண்றது வேஸ்ட்டுன்றார், மாயக்காரர்கள்ன்றார். அந்த ஜெபம் மாயக்காரர்கள் ஜெபம். இன்னைக்கு சாரசாரியா போறாங்க பொது இடங்கள்ல இருந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, வீட்டை பூட்டுப்பா, கதவை சாத்துப்பா, ஜன்னல்லாம் சாத்துப்பா, அந்தரங்கத்தில் என்ன நோக்கி கூப்பிடுப்பா, அந்த அந்தரங்கத்திற்கு நான் வெளிப்படையா பதிலளிக்கிறேன்ற. ஆமென். எப்படி பதிலளிக்கிறாரா? வெளிப்படையா பதிலளிக்கிறார். அப்ப இந்த வார்த்தை நமக்குள்ள வரணும். இந்த வார்த்தை நமக்குள்ள யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால். இயேசு எல்லாரையும் கூட்டிட்டு பிரேயர் பண்ணாரு. அவர் தனிச்சு போனார், ஒலிவ மலைக்கு போனார். அவர் தனிச்சு போனார், கெர்சமனே தோட்டத்துக்கு போனார். அவர் தனியா போனார், நீல் டவுன் போட்டார். உலகத்தையே படைச்சவர் நமக்கு முன்மாதிரியா இருக்கார். இந்த உலகத்தையே உண்டாக்கினவர் இன்னைக்கும் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கும் உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறார். இயேசு சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அப்ப ஜெபம் பண்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்டாரு. இனிமேல் நம்ம ஜெபம் பண்றத இது நம்ம 2 அல்லது 3 பேர் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்காக. நம்ம தனியா ஜெபிக்கும் போது, அந்தரங்க ஜெபத்தில் ஜெபிக்கும் போது எல்லாத்தையும் பூட்டிடணும், கதவெல்லாம் பூட்டிடணும், ஜன்னெல்லாம் சாத்திடணும்.
அமைதியா ஏசப்பால துதிச்சு முதல்ல நம்முடைய ரகசிய பாவங்களை ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் நம்ம மற்றவர்களை மன்னிக்கணும். அதுக்கப்புறம் இயேசுவை துதிக்கணும். அது அசால்ட்டாக 2 மணி நேரம் 3 நேரம் போயிட்டு இருக்கும். இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இங்கே நான் 12 மணிக்கு உட்காந்து விடிய காலை 4 மணி வரைக்கும் அதே இடத்துல இந்த 5 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன். தொடர்ந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் உட்காந்துருக்கிறேன். முன்னாடிலாம் ஒரு 10 நிமிஷம் கூட 1/4 மணி நேரம் படித்தா கூட ப்ரேயர் பண்ணால் கூட அடுத்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படியே தூங்க போயில மட்டும் ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, ஏசப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு. அதான் ஜெபம். அப்பாடா ஏசப்பாவை அன்னைக்கு ஒரு 2 வாட்டி சொல்லிட்டேன், ஏசப்பாட்ட இன்னைக்கு ஒரு வசனத்தை படிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். அதாவது நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா என்னைக்கு அவருடைய ஊழியக்காரனை நம்ம மாற்றினாரோ, ஏசப்பா எப்போ நமக்கு இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஏன்னா மாம்சத்தில் வந்த இயேசுவை தான் நம்ம கும்பிடணும். மாம்சத்தில் வந்த இயேசுவோட வசனங்கள் தான் ஜீவ நீரூற்று. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சொல்கிறாரு ஜெபம் பண்ணுறதை நமக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்துட்டார். அடுத்து பாருங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாசிங்க 2வது வசனம் நமக்கு பார்த்தோம் இல்லையா. 3வது நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. ரொம்ப முக்கியமானது 12, 6-12. ஜெனி வாசிப்பா. 6-12. ஜெனி யாருப்பா? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்ன்றார். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது நம்ம கடன்னா நம்ம இந்த கடன் வாங்கியிருக்கிற காசு கடன் வாங்கியிருக்கிறது மட்டும் இல்லை. புரியுதா நான் சொல்றது? நான் கடன் பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு எழுதியிருக்கிறார். பிறருக்கு சுவிசேஷம் சொல்றது கூட நல்லா கவனிக்கணும். பிறருக்கு சுவிசேஷம் சொல்றது கூட நம்ம மேல விழுந்த கடன் சொல்றார், நம்ம மேல விழுந்த கடமைன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நம்ம மேல விழுந்த கடமைன்னு சொல்றார். அப்ப பிறருடைய கடன்களை நம்ம மன்னிச்சாதான் நம்முடைய கடன்களை இயேசு மன்னிப்பார். பிறரை நம்ம மன்னிச்சாதான் இயேசு நம்மளை மன்னிப்பார். ஆமென். எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்கு. அநேக கணவன் மனைவிமார்கள் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அநேக சகோதரர்கள் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இன்னைக்கு அநேக சகோதரிகள் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. காலங்காலமா பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. டெய்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சகோதரி நம்ம அகாடமியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவ சகோதரி, சர்ச்சுக்கு போகிற சகோதரி. ஒரு சின்ன அந்த மாதிரி நில பிரச்சனையில் மண்டை உடைக்கப்பட்டுருச்சு. மாமன் மாமியாருக்குள்ள சண்டை. இன்னைக்கு ஜெயிலில் சிறை அவங்க போலீஸ் கேஸ் கொடுத்தாச்சு. இன்னைக்கு வழக்காடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசு சொல்றாரு, நீ உன்னுடைய வழக்காடுதல் போயிடாத, உன் சகோதரன்ட்ட போய் உடனே ஐக்கியமாகுன்னு சொல்றாரு. அற்பமான விஷயங்களுக்காக பூமிக்குரியவர்கள் தான் பூமிக்குரியவர்களை நாடுகிறார்கள். நாம பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்ற. பூமியிலே உங்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்ற. இங்க பூச்சியாவது அது அந்த மாதிரி திருடனாவது கண்ணை மட்டும் திருடிட்டு போயிடுவான்னு சொல்றார். உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்குன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கணும்? எங்க பொக்கிஷம் எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். அங்க திருடன் வர முடியாது, பூச்சி அரிக்க முடியாது, அந்த மாதிரி திருடன் கண்ணை விட்டு திருட முடியாது. ஏசப்பாட்ட பரலோகத்தில் சேர்க்கிறதா இருந்தா ஏசு சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு சொல்லி கொடுக்குறாரு, நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்தையெல்லாம் வச்சு கூட நீ அந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை நீ என்ன பண்ணிடு, ஆதாயமாக்கிருன்ற. ஹல்லேலூயா. அப்ப 2வது விஷயம் நம்ம பார்த்துட்டோம். முதல்ல எப்படி நமக்கு ஏசப்பா தர்மம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா எப்படி பிறருடைய கடன்களை மன்னிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. 14 வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஆமென். இன்னைக்கு அநேகர் நாங்க போய் பார்க்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம போய் பார்க்கிறோம். ஹாஸ்பிட்டல் நோயோட கிடக்குறாங்க, வீடுகளில் நோயோட கிடக்குறாங்க. வீடுகளில் நோய் இருக்குன்னு சொன்னா அவ ஏதோ கறி சாப்பிட்டதுனால இல்லை, அது பிசாசு பேசுற வார்த்தை. கவனிச்சுங்க. இயேசு சொல்ற இந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் நோய் வந்துருச்சு. நீங்க ஆசீர்வதிச்சுட்டு ஏசப்பா இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நீங்க எதை வேணாலும் சாப்பிடு. ஏன்னா அது ஆசன வழியா அப்படியே கழிவா ஓடி போயிடும். இயேசு சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால், ஹல்லேலூயா, உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்ப இன்னைக்கு மன்னிக்காம இருக்கிறது, யார் மீதாவது கசப்பா இருக்கிறது,
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநேகருக்கு நோயாக இருக்குது, அநேகருக்கு சாபமாக இருக்குது. ஏசப்பா இன்னைக்கு கேட்குறாரு, நம்ம ஒவ்வொருவரும் ஏசப்பாட்டா, ஏசப்பா நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன்ப்பா, நீங்கள் யாரெல்லாம் உங்கள் கண்ணு முன்னால் காண்பிக்கிறாரோ அவங்களெல்லாம் பேராக மன்னிக்கணும். மன்னிக்கிறதோடு இல்லாமல் அவங்கள ஆசீர்வதிச்சு விட்றணும். காலையில் உங்களை திட்டியிருப்பாங்க, நீ நாசமாக போகன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்கள சொல்லி ஏசப்பா இந்த சகோதரியை மன்னிங்க, ஏசப்பா இந்த சகோதரனை மன்னிங்க, நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிடணும், நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிடணும். மனப்பூர்வமாக மன்னிக்கணும், சும்மா பேச்சு சொல்லலை. இந்த 2 பேருக்குள்ள கை கொடுக்கணும், ஓகே தேங்க்யூ, சாரி, இந்த இப்படி பார்த்துட்டு சாரி, இங்கே பார்த்து சொல்லு, இந்த இப்படி பார்த்துட்டு சாரி. அப்படி இல்லை, நீ மனப்பூர்வமாக மன்னிக்கலைன்னு சொன்னால் உன் உடம்பு ஃபுல்லாக நோய் வரும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும், எனக்கும் தான். ஏசு சொல்கிறாரு மனப்பூர்வமாக மன்னி. அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை சொல்லும்போது என்ன சொல்வார் தெரியுமா? இனியும் பாவம் செய்யாதேன்னு. அந்த முடவனை இது குணமாக்கும் போது என்ன சொல்வாரா? மேலே இதுக்கு மேலே ஒரு மேலான ஒரு கேடு ஒன்று வராதபடிக்கு நீ எச்சரிக்கையாருன்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றார். அப்போ பாவங்கள் மன்னிக்கிறதுன்றது இல்லாமல் இருக்கிறதுனால தான் பாவம் வருது. அந்த பாவம் இருக்கிறதுனால தான் நோய் வருது. ஹல்லேலூயா. அதனால தான் நோய் வருது. அப்போ நமக்குள்ள நோய் இருந்துச்சுன்னு சொன்னால், இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, இயேசுவே நான் மற்றவங்களை மன்னிக்கிறேன், இயேசுவே நான் யாரிடத்தில் கசப்பில்லை, என்கிட்ட இருந்து கசப்பை எடுத்து போட்டுருங்க. ஒரு தடவை போய் மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிக்கலைன்னு சொன்னால், நான் உங்களை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுருங்க. ஏசப்பா உங்கள் பாவங்களை மன்னிச்சிடுவார். ஏசப்பா நம்முடைய பாவங்களை மன்னிச்சிடுவார். அப்போ மன்னிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இப்போ சொல்லுங்கள், யோவான் 15:7 என்ன? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ எப்படி தர்மம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டார், எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டார், எப்படி கடனை மன்னிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டார், எப்படி பிறரை மன்னிக்கணும், பிறரை மன்னிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டார். அதிலே வாங்க, அந்த வசத்திலே வாங்க, வாசிங்க. 19 வாசிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அதை கெடுக்க போடும் சொல்லிட்டு 21 என்ன சொல்றார்? 21 என்ன சொல்றார்? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்க இருதயம் இருக்கும். வீட்டுக்கு பெரிய கதவா போடுவாங்க, வீட்டில் பெரிய அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வைப்பாங்க. ஏன்னா அங்கே 10 பவன் இருக்குது, அங்கே 50 பவன் இருக்குது. ஏன்னா பொக்கிஷம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும், உங்கள் மனசு இருக்கும். ஏசு சொல்லிட்டாரு. அதை நல்லா கவனிச்சு பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ஏசப்பா சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு 24 வாசிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை இது முக்கியமான வசனங்க. இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா மேமன் ஸ்பிரிட்னு இருக்கும். நீங்கள் காசு வாங்கிட்டு ஊழியம் பண்ணிட்டீங்கன்னா, தசம பாகம் வாங்கிட்டு நீங்கள் ஊழியம் பண்ணிட்டீங்கன்னா, காணிக்க வாங்கிட்டு நீங்கள் ஊழியம் பண்ணிட்டீங்கன்னா, அது உலக பொருளை வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். உலக பொருளுக்கும் உன்னதமாருக்கும் நீங்கள் ஊழியம் செய்யவே முடியாது. ஏசு அதை மேமன் ஸ்பிரிட்ன்றார். காசு கொடுத்துடவே கூடாது, காசு வாங்கிடவே கூடாது. அல்லேலூயா. இயேசுவுக்கு காசு கொடுக்கறதா இருந்தால் ஏழைகளுக்கு போய் சோறு போடுறது தான். இயேசுவுக்கு காசு கொடுக்கறதா இருந்தால் போய் ஏழைகளுக்கு போய் ஆடைகள் வாங்கி கொடுக்கறது தான். அல்லேலூயா. தருத்திரரை நம்ம என்ன பண்ணணுமா? போஷிக்கணும். அல்லேலூயா. அதனால் கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த வசனங்களை நல்லா பாருங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு பாருங்க. கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. அதான் நீங்கள் கவலைப்படுறதுனால வாசிங்க 27. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படவே கூடாதுன்றது. அல்லேலூயா. கவலையே இருக்கக்கூடாது. நாளைய குறித்து கவலையே இருக்கக்கூடாது. எண்ணத்தை உண்போம், அதில் வசனத்தை சொல்றாரு பாருங்களே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ ஏசப்பா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? 33 வாசிங்க. 6:33 உங்கள் இருதய பலகையில் எழுதிக்குங்க. 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எண்ணத்தை உண்போம், உண்ணுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைவு இருக்காது. எண்ணத்தை உடுப்போம், எந்த விதமான குறைவு இருக்காது. இல்லையா? நல்லா சத்தமா இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. அப்போ ஏசப்பா இதை கற்றுக் கொடுத்துருக்கிறார். தர்மம் செய்ய சொல்லி சொல்கிறாரு. தர்மத்தை எப்படி செய்யணும்?
ஆமென். ஜெபம் பண்றது எப்படி, ஜெபம் பண்ண விதம் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். கடன்களை எப்படி மன்னிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். மனுஷனுடைய தப்பிதங்களை எப்படி மன்னிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். பொக்கிஷத்தை சேர்க்கணுமா? உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணுமா? இன்னொரு வீடு டேய் என்னடா இவ்வளோ படிச்சிருக்கிற ஒரு முட்டா இருந்திருக்க, இன்னொரு 10 இடத்த வாங்கி போட்டிருக்கலாம்ல, இன்னொரு 10 பவுனை வாங்கி போட்டிருக்கலாம்ல. நீ உலகத்திற்குரிய தேடுனேன்னு சொன்னா நீ இயேசுவுக்கு சீஷர் அல்ல, இயேசுவுக்கு சீஷர் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபம் எழுதியிருக்கிறான். கடைசி வரைக்கும் அவன் வாடகை வீட்டில் தான் இருந்தான். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் வாடகை வீட்டில் இருந்து தான் இயேசுவோட சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தான். எதை பிரசங்கிக்கணும்? சுவிசேஷத்தை. மாம்சத்தில் வந்த இயேசுவோட வசனங்களை தான். கட்டடத்தை கட்டிடக்கூடாது, காசு வாங்கிடக்கூடாது, கிறிஸ்துமஸ் கொண்டாடிடக்கூடாது, மனுஷனுக்கு அடிமையாக இருந்துடக்கூடாது. அதை விட முக்கியமாக வீட்டுக்குள்ளே உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கக்கூடாது. புறப்பட்டு போகணும், இயேசு அறிவிக்கணும். இயேசுவோட புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் உங்களையும் என்னையும் அவர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வச்சிருக்கிறார். யாருக்கு வேணாலும் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்றாரு, எல்லாருக்கும். விக்னேஷுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு, இங்கே யாழினிக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இயேசுவின் நாமத்தினால இந்த சகோதரிகிட்ட இருக்கக்கூடிய பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொன்னா ஓடி போயிடும். ஏன்னா இயேசு அந்த எல்லாத்துக்கும் நமக்கு சிலுவையில் விலை கொடுத்துட்டார். தன் மாம்சத்தினாலே நியாயப்பிரமாணத்தை முடிவு கொண்டு வந்துட்டார். நியாயப்பிரமாணம் இப்போ கிடையாது, கட்டிடம் இப்போ கிடையாது, தசமபாகம் காணிக்க இப்போ கிடையாது. இப்போ பெரிய ஊழியக்காரர்லாம் கிடையாது. நம்ம தான் இயேசுக்கு ஊழியக்காரர், ஒவ்வொருவரும் இயேசுக்கு ஊழியக்காரர். நம்ம தான் இயேசுவோட ராஜரீக ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டில் பைபிளே தொடக்கூடாது, செத்துருவான், கொல்லுருவாங்க. பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, திருடனவனை கொன்றுவாங்க, பொய் சொல்கிறவனை கொன்றுவாங்க, விபச்சாரம் பண்ணவனை கொன்றுவாங்க. அல்லேலூயா. இயேசு சூப்பராக நமக்கு இது பண்ணுறாரு. வாசிங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. 7:7 வாசிங்க. மத்தேயு 7:7. உற்சாகமா, நல்லா சத்தமா, சவுண்டா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல வார்த்தை. தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏசப்பாவை கேட்கணும், ஏசப்பாட கேட்கணும். என்ன கேட்பீங்க? எனக்கு பெரிய வீடை கொடு, எனக்கு பெரிய காசு, நல்லா நிறைய கடன்லாம் அடைச்சி விடுங்க, எனக்கு நல்லா என் பிள்ளை நல்லா பயங்கர சூப்பராக படிக்கணும். அதெல்லாம் இயேசுக்கு தெரியும். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த மாதிரி பண்ணணுன்ற இயேசப்பாவுக்கு தெரியும். தேடுங்கள். அவரை தேடுறது எப்படி? வசனம் தான். ஏசப்பாவை தேடணும், அதுவும் அதிகாலையில் தேடணும். யுத்த ஜெபம்ன்றது இந்த 12 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே 1 மணி நேரம் இயேசுக்கு கொடுத்துடணும். அல்லேலூயா. யாருக்கு கொடுத்துடணும்? இயேசுக்கு கொடுத்துடணும். இயேசு இருக்கிற வீட்டில் அவ்வளோ சமாதானம் இருக்குங்க, இயேசு இருக்கிற வீட்டில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க. இயேசு வீட்டில் ஒரு குறையும் இருக்காதுங்க, இயேசு இருக்கிற இடத்துல ஒரு குறையும் இருக்காதுங்க. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். ஆமென். குறை இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற ஐயோ அப்போ என்னப்பா நீங்கள் குடிசை வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் சைக்கிளில் போயிட்டுருக்கீங்க, அங்கே பாரு வெளியில் இருக்கிறவன் பெரிய கோபுரத்தில் இருக்கிறான், வெளியில் இருக்கிறவன் பயங்கரமான பெரிய காரில் போகிறான், வெளியில் இருக்கிறவன் பயங்கரமாக ஏசு அதை ஆசீர்வாதம்னே சொல்ல. ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்மக்கிட்ட ஏசு இருக்கிறாருன்றதா பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஏசு இன்னைக்கிட்ட நம்மக்கிட்ட நம்மோட அவருடைய வசனம் நம்ம இடத்துல இருக்கிறதுன்றதா பெரிய அற்புதம். இயேசு இன்னைக்கு வந்தாருன்னா அவரோட நான் இருப்பேன்றதான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்கிறத நல்லா கவனிப்பாரு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாருங்களேன், இயேசு சூப்பராக சொல்லி கொடுத்தா பாருங்க ஒரு வசனத்தை. 7:12 வாசிங்க. மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களுமா. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஆதியாகமம் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. யாத்ராகமம், உபாகமம், லேவியாராகமம், எண்ணாகமம்னு ஒரு 5 புத்தகம் படிச்சிருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த நியாய பிரமாணம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே தீர்க்க தரிசனம். அது ஊரா எதில் அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டார் இயேசு. அதில் பின்பகுதி வாசிங்க. அது ஊரா எதில் அடங்கிருச்சா? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவங்களுக்கும் செய்யுங்கன்ட்டார்.
இதுதான் நியாயப்பிரமாணம். அப்போ என்ன பண்ணணும்? மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும் விரும்புறீங்க? மனுஷன் என்னை நினைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மனுஷனை மதிங்க. மனுஷன் எனக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படிங்க. மனுஷன் அன்பு காட்டணும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட அன்பு காட்டணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அன்பை கொடுங்க. சகோதரர்களுக்கே நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்வீர்களானால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை என்றார். நன்மை செய்யாதவர்களுக்கும் நன்மை செய்யணும். இல்லையா? நன்மை செய்யாதவர்களுக்கும் நன்மை செய்யணும். நம்ம பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யணும். நம்மளை திட்டுறவங்களுக்கும் ஆசீர்வதிக்கணும். அப்போ இயேசு சொல்லிக் கொடுக்குறாரு போறேன். இப்போ இதெல்லாம் அவங்க பின்பற்றுறாங்களா? இன்னைக்கு அநேகர் நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்கறது இருக்கு. என்ன, நீங்கள் 4 பேர் தான் இருக்கீங்க, நீங்கள் 5 பேர் தான் இருக்கீங்க, இந்த சர்ச்செல்லாம் இல்லைன்றீங்க, தசம பாகம்லாம் இல்லைன்றீங்க, காணிக்கையெல்லாம் இல்லைன்றீங்க. நானா சொன்னேன்? இயேசு சொல்றாரு. சத்தியம் சொல்லுது, வசனம் சொல்லுது. அப்ப இயேசு சொல்றதா? ஆனா இயேசு தான் சொல்லிட்டாரு. யோவான் 15:7 சொல்லிட்டாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லிட்டார். அப்ப அந்த வார்த்தை இருக்கா பாருங்களேன். வாசிங்க 7:13 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்றார். அநேகர். இப்ப பாருங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, எங்க சர்ச்சுக்கு தான் நிறைய பேர் போறாங்க. அந்த கோயிலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பமேளா நடந்துட்டு இருக்கு. பிரயாக்ராஜ் அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத்ங்கிற ஊரில் பிரயாக்ராஜில் பல கோடி பேர் அந்த 3 நதிகள் சங்கமிக்கிற இடத்துல போய் குளிச்சிருக்காங்க. அநேகர். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்க அநேகர், தசமபாகம் கொடுக்குறவங்க அநேகர், காணிக்கைன்னு போட்டு அந்த பாஸ்டர்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்க அநேகர். ஆனால் இயேசுகிட்ட இருந்தது வெறும் 12 பேர் தான். அதுலேயும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாசைக்கு போயிட்டார். 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்துட்டார். அநேகர். இயேசு சொல்லிட்டார், இடுக்கமான வாசல் வழி, இடுக்கமான வாசல் வழி. ஐயோ என்னப்பா இது இடுக்கமாக இருக்கு, நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யும் சொல்கிறாரு. ரொம்ப இடுக்கமாக இருக்குது. வலது கணத்தில் அரைஞ்சா இடது கணத்தை இன்னொரு அடி அடிச்சுட்டு போன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் இடுக்கமாக இருக்குது. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் இடுக்கமாக இருக்குது. அவன் என்னை மூஞ்சியை பாரு முகரையை பாருன்றான், அவரை போய் நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் இடுக்கமாக இருக்குது. நான் என்ன படிப்பு படிச்சிருக்கேன், என்னையே போய் மூஞ்சியை பாருன்னு சொல்லிட்டாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனான்ட்டாரு. இடுக்கமான வாசல் வழியா? இது இடுக்கமாக இருக்குது. நான் யார் தெரியுமா? அவங்க மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். அவன் என்ன மதிக்கவே இல்லை, எனக்கு மரியாதை கொடுக்கல, என் மரியாதை கொடுக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன். இயேசுவை ஒருத்தன் கூட மதிக்கலை. உலகத்தையே படைச்சவரை, உன்னதமானவரை, ஒரு பாவம் செய்யாதவரை மூஞ்சியில காய் துப்புனாங்க, போய் கொட்டுனாங்க, கண்டுபிடின்னு சொன்னாங்க. இயேசு அப்படியே சூப்பரா மனுஷருடைய பாவங்களை, அக்கிரமங்களை, நிர்விசாரங்களை, ஆதாம் ஏவாள் செய்த பாவங்கள்ல இருந்து இன்ன வரைக்கும் நம்ம பாவம் செய்கிறதுக்கு ஏசப்பா எல்லாத்துக்கும் விலை கொடுத்தார். இயேசுக்குள்ள இருக்கிறவங்க பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்ப எது பாவம்? விபச்சாரம் செய்யறதா பாவம்? அது மட்டும்தான் பாவம், அது பாவம் தான். அது மட்டுமா பாவம்? கொலை செய்கிறதா பாவம்? அது மட்டுமா பாவம்? இயேசு கொலை செய்கிறது எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு? வாசிங்க. இயேசு கொலை செய்கிறது எப்படி சொல்லி கொடுக்குறாரு? வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா தெளிவாக சொல்லி கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5ஆம் அதிகாரம் வாங்க. 5ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாரு. எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பாருங்க சார். அதை வாசிங்க. 5:44 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்ன்றார். சத்ருனா இருப்பா எதிரி. எதிரி என்ன பண்ணுமா? ஐ லவ் யூன்னு சொல்லணும். நம்மளை எதிரியை ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லணும். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். எதிரினா நீ அழிஞ்சு போயிடுவடான்னு சொல்கிறாங்க, நீ நாசமாக போயிடுவான்னு சொல்கிறாங்க, நீ ஒன்றுமில்லாமல் போயிடுவேன்னு சொல்கிறாங்க, நீ எல்லாம் ஒரு ஆளான்றாங்க. ஏசு அவங்கள மன்னிக்க சொல்கிறார். ஏசு அவங்களை என்ன சொல்கிறாரு? மன்னிக்க சொல்கிறார். நீ பிசாசுகளை பெயல் சொபி நாவிலாலே பிசாசுகளை துரத்துறன்னு சொல்லி இயேசுவை சொன்னாங்க. இயேசு அவங்கள மன்னிச்சார். இயேசு அவங்களை என்ன பண்ணாரு? மன்னிச்சார். உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு பாருங்க.
உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கன்றார். என்ன பண்ணணுமா? உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு, அவங்க துன்பப்படுத்துறவர்களுக்கு என்ன பண்ணணுமா? ஜெபம் செய்யணும்னு சொல்கிறார். வாசித்து பாருங்க. இயேசு ஒரு ஸ்டாண்டு அழகாக மாத்துறாரு பாருங்களேன். என்ன மாத்துறாரு? வாசிங்க, ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாரு? வாசிங்க, 21 வாசிங்க, 5:21. நல்லா உற்சாகமா வாசிங்க, நல்லா சத்தமா வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்குன்னா பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு, நமக்கு அல்லது, அது இஸ்ரவேலருக்கு. கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான்னு சொல்லப்பட்டுச்சு. இயேசு நமக்கு சொல்றாரு பாருங்க, நமக்கு சொல்றாரு. யாரு நீ வாசிமா? நமக்கு என்ன சொல்றாரு? 22 வாசிங்க, 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். விக்னேஷை பார்த்து, விக்னேஷ் ஏதாவது சொல்லிட்டான்னு நீ கோவிச்சுக்கிட்டேன்னா நீ நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பியா? நியாயம் தீர்க்கும் போது சொல்லுவார், நீ உன் சகோதரனை நீ எத்தனை முறை கோவிச்சுக்கிட்ட? அதுக்கு தான் சொல்கிறேன் திருச்செல்வியை. கார்த்திகை மனசார நேசிக்கணும், செந்தில மனசார நேசிக்கணும், தமிழ்ச்செல்வியை மனசார நேசிக்கணும், ஆசீர்வதிக்கணும். அவங்க என் மேலே கோவிச்சுக்கிறாங்கன்னா மனசார நேசிக்கணும், மனசார ஆசீர்வதிச்சிடும். சகோதரனை நியாயம் இல்லாமல் கோவிச்சுக்க கூடாது. நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பேன்றான். நியாய தீர்ப்புன்றதை அசால்ட் எடுத்துக்காதீங்க. எரி நரகம், அக்கினி, அங்கே பால் கடிப்பு, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நியாய தீர்ப்புன்றது ஏதோ நியாய தீர்ப்பு தானா அப்படின்னு நினச்சக்கூடாது. நியாய தீர்ப்புக்கு சகோதரனை நியாயம் இல்லாமல் கோவிச்சக்கூடாது. அதே மாதிரி சொல்கிறா பாருங்க, வீணன் என்று சொல்லுகிறவன் முட்டாள், நீ எல்லாம் வேஸ்ட்டு, நீ எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாவே நீ எங்கே இருப்பியா? ஆலோசனை சங்கத்துக்கு நீ தீர்ப்புக்கு எதுவாக இருப்பேன்றார். மூடனேன்னு சொல்ற, மூடனா முட்டாள், ஃபூல். அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டினா எரி நரகத்துக்கு போயிடுவேன். உடனே பாவம் நீ அறிக்கணும், ஏசப்பா மன்னிச்சிருங்க, இந்த வார்த்தை சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? அறிவு இருக்கா? முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டினாவே நீ நரகத்துக்கு போறேன்னு அர்த்தம். ஏசப்பா ஏசப்பா அப்படிப்பட்ட வார்த்தை என் வாயில் வந்துருச்சு, அந்த வாயின் வார்த்தைகளை எனக்கு மன்னிங்கன்னு சொல்லிடணும். ஆமென். யாரையாவது முட்டாள்னு சொன்னோம்னா ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவேன். சகோதரன் நியாயம் இல்லாமல் கோச்சிட்டுனா நரகத்துக்கு போயிடுவேன்னுது, நியாய தீர்ப்புக்கு போயிடுவேன்னுது. அப்போ இந்த வார்த்தை நம்ம இடத்துல இருக்கா? இந்த வார்த்தை நம்ம நினைச்சிருக்கிறோமா? யோவான் 15:7 என்ன சொல்லுது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால். இன்னைக்கு நம்ம ஆங்கர் பண்ற, இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய ஒரே ஒரு வசனம் இதுதான். நீங்கள் மத்தேயு யோவான் 15:7, யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 3 மணி வரைக்கும் செய்தி போயிட்டு இருக்குங்க. 3 மணி வரைக்கும் செய்தி போயிட்டு இருக்கு. 3 மணிக்கு கூட ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை ஆமேன் இயேசுவுக்கு நன்றி, ஆமேன் இயேசுவுக்கு நன்றி, ஆமேன் இயேசுவுக்கு நன்றி. என் பக்கத்தில் இருந்து வந்தவருக்கு அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். அவர் 10 நிமிஷத்தில் தூங்கிட்டாரு. ஏன்னா அவர் இன்னும் ரசிக்கப்படலை, இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல. 10 நிமிஷத்தில் தூங்கிட்டாரு. ஆனால் அதுக்கு எதிர்த்த பிள்ளை ஞானஸ்நானமே எடுக்கலை. ஆனால் ஒரு குடும்பமே வந்திருக்கு, ஒரு பெரிய குடும்பமே வந்திருக்கு. தாத்தா பாட்டி வந்திருக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. 3 தலைமுறைக்காரங்க வந்திருக்கிறாங்க. அதில் 3ஆவது படிக்கிற பிள்ளை 8 வயசு. 3 மணி வரைக்கும், 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. 3 மணி வரைக்கும் எஸ் ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இயேசுகிட்ட இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. அது கடமைக்காக இருக்கக்கூடாது, அன்பில் இருக்கணும். இந்த உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் இயேசு கொடுத்துடணும். முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட என்னிடத்தில் அன்பு கூறுங்கன்னு சொல்றாரு. நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. எப்படி அன்பா இருக்கணுமா? ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்க, மனத்தாழ்மையா இருங்க, உருக்கமா இருங்க. அப்ப இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. மூடனே என்று சொல்லுகிறவன் எங்க போயிருவானா? அறிவு இருக்கா? முட்டாளே அப்படின்னு சொன்னாவே நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். இந்த மாதிரி நிறைய தடவை நம்ம வார்த்தை வரும், நம்ம எரியாமல் வரும். இயேசுவே என் வார்த்தைகளை மன்னிங்க, நான் நியாயம் இல்லாமல் என் தங்கச்சியை கோச்சுக்கிட்டேன், நியாயம் இல்லாமல் என் கணவரை கோச்சுக்கிட்டேன், நியாயம் இல்லாமல் என் மனைவியை கோச்சுக்கிட்டேன். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நியாயம் இல்லாமல் நீங்கள் கோச்சுக்கிட்டீங்கன்னா, இயேசுவே நான் நியாயம் இல்லாமல் கோச்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க.
அல்லேலூயா. அப்ப ரொம்ப முக்கியமானது சொல்றாரு. அடுத்து பாருங்க 27 வாசிங்க. இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. திரைப்படம் பார்க்கிறவர்கள், டிவி அதிக நேரம் பார்க்கிறவர்கள், மொபைலில் யூடியூப் பார்க்கிறவர்கள், மொபைலில் ஃபேஸ்புக் பார்க்கிறவர்கள், மொபைலில் இன்ஸ்டாகிராம் பார்க்கிறவர்கள், ஒருவேளை உங்கள் கண்களில் இச்சையாக இருந்தால் இயேசு உங்களுக்கு இன்னைக்கு இச்சைக்காக உங்களை எச்சரிக்கிறார். நீ விபச்சாரி அப்படின்றார், நீ விபச்சாரம் செய்துட்டேன்றார். இச்சையோட பார்த்துட்டாவே, ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நான் இச்சையோட பார்த்துட்டாவே விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்றார். அப்போ இயேசுவே அப்படிப்பட்ட காரியம் நம்ம கண்ணில் விழத்தான் செய்யும். அப்போ நம்ம கண்ணில் விழுந்துருச்சுன்னு சொன்னால் இயேசுவே என்னை மன்னிங்கன்றோம். இயேசுவே என்ன மன்னிங்க. இல்லைன்னா அங்கே நரகம் ரெடியாக இருக்கு, ஆக்கினை தீர்ப்பு ரெடியாக இருக்கு, அழுகை பற்கடிப்பு ரெடியாக இருக்கு. ஏசப்பா அதற்காக நம்மளை தெரிந்து கொள்ளலை. ஏசப்பா அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஏசப்பா அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்குவார். அப்போ விபச்சாரம் என்றால் பழைய ஏற்பாட்டில் அது உடல், இங்க ஆவி, அங்க மாம்சம், அங்க மாம்சம், இங்க ஆவி. ஆவி என்ன சொல்லுது? நீ இச்சையோட பார்த்தாவே முடிஞ்சிச்சுன்ற, எரி நரகத்துக்கு போயிட்டேன்னு சொல்ற. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. நல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க என்ன சொல்லித்தராருன்னு பாருங்க. அந்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கறது இதில் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம பின்பற்றணும். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் இயேசு நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தராரு. என்ன ரகசியத்தை சொல்லித்தராரு தெரியுமா? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்ன்ற. அல்லேலூயா. 15:7 என்ன சொல்லுச்சு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒருத்தர் வேகமாக போட்டுங்க. யோவான் 14 ஜெனிவாசிமா, யோவான் 14 எடுத்துக்கங்க. இயேசு விட்டு அன்பா இருந்தோம்னா இதெல்லாம் சூப்பராக நடக்கும். இயேசு விட்டு அன்பா இருக்கிறது எப்படி? இயேசுவுக்கு அன்பா இருக்கிறது எப்படி? யோவான் 14ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 14 இயேசு விட்டு அன்பா இருக்கிறதுனா எப்படி? இப்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம படித்தோம். இயேசு விட்ட அன்பா இருக்கிறது எப்படி? இயேசுவுக்கு அன்பா இருக்கிறது எப்படி? நாம் எப்படி நம்ம கீழ்ப்படியலாம்? இப்போ நம்ம சொன்ன வசனங்கள் எல்லாம் இயேசு நமக்கு அவரில் நிலைச்சிருக்கணுன்றதுக்காக சொல்லித்தராரு. யோவான் 14:15 வாசிமா, ஜெனி வாசிப்பா. யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இயேசு என்ன சொல்றாரு? யாருடைய கற்பனையை? இயேசுவின் கற்பனையை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அதுதான் அவரிடத்தில் நம்ம அன்பா இருக்கிறது. அதுதான் அவர் எண்ணில் நிலைத்திருங்கள்ன்றார். எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டு, வாசிங்க 21 வாசிங்க. அதிலே 14:21 யோவான் 14:21 வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே. வேகமாக வாசிக்க கூடாது, இதை நிறுத்தி வாசிக்கணும். படிக்கிறவன் இல்லை, கேட்கிறவன் இல்லை, என்ன பண்ணணும்? கை கொள்ளுகிறவன். ஆவியில எளிமைன்னு கை கொள்ளுதல், இருதயத்தில் சுத்தம்ன்றத கை கொள்ளுதல், நீதி நிமித்தம் துன்பப்படுறதுன்றத கை கொள்ளுதல், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கின்றது கை கொள்ளுதல், தர்மம் செய்யறதுன்றது கை கொள்ளுதல், சரியா, நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துறவர்களுக்கும் ஜெபம் பண்றதுன்றது கை கொள்ளுதல். இயேசுவுக்காக அந்த வீட்டை திறந்து கொடுத்துடணும். இயேசுவுக்காக எல்லாத்தையும் சகலத்தையும் வெறுக்கணும். இயேசு என்ன சொல்றாரு? நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெற்று தரித்திரருக்கு கொடுன்றார். ஐயோ, என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வைக்கிறது? ஐயோ, நாளைக்கு நான் எப்படி பண்றது? எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா, நாளைய குறித்து கவலைப்படாதன்றார். ஆமேன். நாளைய குறித்து கவலைப்படாத ஜெனி, நாளைக்கு என்ன எக்ஸாம் நடக்கணும்னு கவலைப்படாத. இயேசு நமக்கு தூக்கத்திலேருந்து எழுப்பி விடுவார். இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் படிக்க விடுவார். கொஞ்சம் நேரம் படித்தா கூட நமக்கு ஞாபக சக்தி வந்துடும். நிறைய படிச்சுட்டு போவோம். நானும் பிகாம் படிச்சிருக்கேன், எம்காம் படிச்சிருக்கேன், எம்பிஎல் படிச்சிருக்கேன், எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், பிஎட் படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குப்பை. அதெல்லாம் சாதாரணம். இன்னைக்கு பெரிய பெரிய டாக்டரேட் படித்தவங்க கூட ஒரு 10,000 ரூபா வேலைக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நாளைய குறித்து கவலைப்படாத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ரோஹித்துக்கு எக்ஸாம் இருக்குது, நாளைக்கு தான் ப்ரீ பப்ளிக் நடத்துகிறாங்க. ஸோ அடுத்து +1 இதுதான் முக்கியமான எக்ஸாம். நீ நல்லா இப்போ உனக்கு ஏசப்பா உனக்கு சொல்லிடுவார், நீ போய் தைரியமாக போய்ட்டு, ஏசப்பா நான் உங்கள் வசனத்தை கேட்டிருக்கேன், ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் வசனம் சொல்லுது உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, கூட கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காரு, நான் படிக்க போகிறேன். அதுக்காக ஒன்றுமே படிக்காமல் போய் தூங்கிட்டு வந்து ஏசப்பா மார்க்கை கொடுத்துட மாட்டார். நீ வேலை செய்யாமல் உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சோம்பேறியாக இருந்தீங்கன்னா உனக்கு வந்து கொடுக்க மாட்டார். வேலை செய்கிற இடத்துல நம்மளை உயர்த்துவார், வேலை செய்கிற இடத்துல நம்ம சம்பளத்தை உயர்த்துவார், வேலை செய்கிற இடத்துல நமக்கு தயவு கிடைக்கும், வேலை செய்கிறதுக்கு நமக்கு தெம்பை கொடுப்பார், திராணியை கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். படிக்க எந்திரிக்க வச்சுருவார். ஏசப்பாட்ட நம்ம சூப்பராக இருந்தோன்னா அவர் தட்டி எழுப்புறார், 2 மணிக்கு வாப்பா வாப்பா வாப்பா, நீ என்னை கூப்பிடுவா, என்கிட்ட பேசு, நான் உன்கிட்ட பேசணும். அப்படி நம்ம யுத்த ஜெபம் பண்ணிட்டு வீதியில் போனால் பார்க்குறவங்க பூரா சொல்கிறாங்க. நம்ம ஒரு 10 சாப்பாடு வாங்கிட்டு போவோம், 10 பேர் தான் கரெக்டாக இருப்பாங்க. நம்ம யாருக்காவது இன்னைக்கு நம்ம புறப்பட்டு போனோம், வியாதிஸ்தர்களை சொஸ்தப்படுத்தணும் போவோம், அவங்களே வருவாங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னுவாங்க. ஹல்லேலூயா. எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். இயேசுவோட நடக்கிறதுங்கிறது சூப்பருங்க. இன்னைக்கு அநேகர் இயேசு இல்லாமல் அப்படியே ரொம்ப பரிதாபத்தில் இருக்கிறாங்க. அதுவும் 199% கிறிஸ்தவர்கள் பரிதாபத்தில் இருக்காங்க. நாங்கள் இயேசுவை தான் வழிபடுறோன்னு சொல்லி அவங்க எங்கே சங்கீதம் நீதிமொழிகள் வச்சுட்டு இருப்பாங்க. இயேசு ஆங்கர் பண்ணவே மாட்டாங்க. நான் சொன்ன வசனங்களே உங்களை நியாயம் தீர்க்குன்னு சொல்றாரு யோவான் 12:48. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வாசிங்களே, இதில் நம்ம முக்கியமாக அதில் ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்களே, இது பயங்கரமான ஒரு வார்த்தை. அதை வாசிங்க, 14:25 வாசிங்க. இதெல்லாம் ஆங்கர் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது, அதனால தான் வீழ்ந்து போகிறாங்க. எல்லாமே இயேசு தானே கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே ஆவியானவரால் தானே எழுதப்பட்டிருக்கு. இயேசு சொல்லிட்டாரு, மாம்சத்தினால நியாய பிரமாணத்தை முடிச்சு விட்டேன்றார். அதை போய் நீ படிச்சேன்னு சொன்னால் பாவின்றார். அல்லேலூயா. வாசிங்க 14:25. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்றார். எப்ப சொன்னாரா? தங்கி இருக்கையில. தங்கி இருந்தது எங்க தங்கி இருந்தாரு தம்பி ரோஹித்? ஏசு எப்ப தங்கி இருந்தாரு, எங்க தங்கி இருந்தாரு, எந்த வசனங்கள்ல தங்கி இருந்தாரு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல தான் தங்கி அவர் வாய் திறந்து சொன்னது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தான் அவர் தங்கி இருந்து பூமியில தங்கி இருந்தார். அவர் உலகத்தில் இருந்தார். ஆனால் அவர் அவங்கள சொந்ததில வந்தார். ஆனால் சொந்த ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் சொந்தமானதிலே வந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பூமியில தங்கி இருந்தாரு. அந்த நான் உங்களுடைய தங்கி இருக்கையில சொன்னேன்றாரு. இன்னைக்கு அநேகர் வீழ்ந்து போறதே இதுதான். அங்க போய் படிச்சுவிட்டு, அங்க போய் எரேமியா, ஏசாயான்னு படிச்சு வச்சுவிட்டு, நான் பாருங்க இதுவும் இயேசு வசனம் தானே அப்படியே வச்சுக்கிட்டு இங்க சகோதரனை மன்னிக்கிறது இல்லை, சகோதரியா மன்னிக்கிறது இல்லை, ஏழைகளுக்கு போய் செய்யறது இல்லை, புறப்பட்டு போறது இல்லை, இயேசுக்கு கனி கொடுக்கறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சில் போய் உட்காந்துவிட்டு ஒரு பாட்டு பாடிவிட்டு அப்பாடா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிருது. ஏசு எச்சரிக்கிறாரு, ஓடியாந்துருன்றாரு, நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன்றாரு, உனக்குள்ளே இருக்கேன்றாரு, நான் உங்களோட தங்கி இருக்கையில் சொன்னேன்றாரு. இதெல்லாம் இயேசுவை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு தான் அந்த வசனத்தோட அர்த்தம் புரியும். இயேசுவை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க, இயேசு சொல்றாரு 14:24 வாசிங்க. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இல்லாமல் என்னை அனுப்பினவருடைய பிதாவுடையதா இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆமென். அப்பதான் சொல்றாரு, பிதாவோட தப்ப அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். பழைய ஏற்பாடும் இயேசு தானே கொடுத்துருக்கிறாரு, அப்ப அதை பின்பற்ற சொல்றாரா? அப்புறம் கலாத்தியர் நீங்க படிச்சு பாருங்க, கலாத்தியர் ஃபுல்லா படிச்சு பாருங்க. நியாய பிரமாணக்காரர்களாகிய நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் சொல்றார். நியாய பிரமாணக்காரர்கள் நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் சொல்றார். நியாய பிரமாணத்தை அந்த கட்டளைகளை கைப்பற்றவங்களுக்கு கிருபை கிடையாது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கிருபை இருக்கு. ஏன்னா அவரோடு தங்கி இருக்கிற வசனங்களை, அவர் பூமியில சொன்ன வசனங்களுக்கு நமக்கு படிச்சுட்டு இருக்கோம். இங்க எங்கேயாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை விட்டு வெளியில போனோமா? பேசுங்கப்பா. ஏசு தங்கி இருக்கையில சொன்ன வசனம் எங்கே தான் இருக்கு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதுக்காக பழைய ஏற்பாட்டை படிக்கணும்னு அவசியம் இல்லை, படிக்காம இருக்கக்கூடாது, பொக்கிஷத்தை படிக்கணும். யோவான் 13 எடுத்துட்டு வாங்களே, யோவான் 13:52 படிங்க. என்ன சொல்லியிருக்காரு? யோவான் 13:52, மத்தேயு 13:52, மத்தேயு 13:52 எடுங்க. எதை எடுக்கணும்னு சொல்லி தராரு பாருங்க இயேசு. மத்தேயு 13:52 எடுங்க. மத்தேயு 13:52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நல்லா வாசிங்க, எடுத்துங்க, பக்கம் சொல்லுங்க.
அதில் 25 நீங்கள் எடுத்த 25 எல்லாரும் அடிங்க. நீங்கள் எல்லாரும் வாசிங்க. அப்போது அவர் அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபார். நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிங்கன்னு சொன்ன உங்களையும். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். எதை மட்டும் எடுக்கணுமா? பொக்கிஷம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது, அப்படியே எடுத்துடக்கூடாது. பொக்கிஷத்தை தான் எடுக்கணும். அப்படியே எடுத்துடக்கூடாது. எதை மட்டும் தான் எடுக்கணும்? பொக்கிஷத்தை மட்டும் தான் எடுக்கணும். பழைய ஏற்பாட்டை படிக்கவே கூடாதுன்னு இல்லை, பழைய ஏற்பாடை படிக்கணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா முடிவாயிருச்சு. பழைய ஏற்பாடுன்றது முடிஞ்சு போச்சு. இப்போ 1806 ஒன்று இருக்கு. டேய் 1806 இருக்கு. வேலூர் புரட்சின்னு இருக்கு, அது ஒழிஞ்சு போச்சு. சரி சரி, போயிட்டோம். இப்போ ஏசப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. கவனிங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏசப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியமானது. புதிய ஏற்பாட்டில் இருக்க புதிய வசனங்களில் ஏசு தங்கி இருக்கு இதில் சொன்னதை அதைத்தான் நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்கிறார். ஏசு சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறதுன்னு சொல்கிறார். அவர் எங்கும் சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி எதை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்கே எதையோ எடுத்து பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் ஏசு சொல்லி கொடுத்துட்டார். ஏசுக்கு கனி கொடுக்குற பிள்ளைகளை நம்ம மாறணும். ஏசு ஒரு 10 காரியங்கள், கடைசி ஒரு 10 காரியங்கள் ஏசு சொல்லி கொடுக்குறாரு. அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு, ஸோ இயேசுக்குள்ளே ஞானஸ்நானம் எடுத்தவங்க ஏசப்பா யோவான் 6:53 சொல்கிறத நம்ம பின்பற்றுவோம். ஒருவன் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் ஏசப்பாக்குள்ளே ஜீவன் இல்லைன்ற. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும், வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. இயேசுவோட சீஷர்கள் கடைசியாக கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. நீங்கள் போய் வீட்டில் இதை பின்பற்றுங்க. இதை நம்ம வாரம் ஒரு முறை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏசப்பா ஒரு 10 காரியங்களை நமக்கு இதை தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன், நம்ம சபை கூடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி இதை ஃபாலோ பண்ணுங்கள். 1 நோட்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காரு ஏசப்பா, என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? அப்போ நம்ம இன்றைக்கி முக்கியமான ஒரு வசனம் பார்த்தோம். ஏசு இன்னைக்கு என்ன நம்ம செய்தியினுடைய சாராம்சம் என்ன? யோவான் 15:7. யோவான் 15:7 என்ன சொல்லுது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறார். அல்லேலூயா. அதான் உங்களுக்கு அது கொடுக்கப்படும்னா செய்யப்படும், எல்லாம் ஒன்று தான். அது உங்களுக்கு கொடுக்கப்படும், அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்கிறார். ஆவியானவர் சொல்கிறத கவனமாக கவனிக்கணும். இன்றைக்கி பேசின வசனங்கள் இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி பேசின சத்தியத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். யாருனாலும் இது கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா இது சபை கூடுதல். எபிரேயர் 10:24-25 சொல்லுது. ஒருத்தர் வாசிங்க. சபை கூடுதல் என்றால் என்ன? எபிரேயர் 24:25 என்ன சொல்லுது? வாசிங்க. எபிரேயர் 24:25 வேகமாக வாசிங்க. இதுதான் சபை கூடுதல். சபை கூடுதல் இலக்கணம் இங்கே தான் இருக்குது. சபை என்றால் கட்டிடம் அல்ல, சபை என்றால் இடம் அல்ல. இன்னைக்கு அநேகர் வீழ்ந்து போகிறாங்க. நீ கேவா பேதுரு எனப்படுவாய், இந்த சபையின் மேல் என் கல்லை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் இதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் தெரியுமா? பேதுரு நீ போய் ஒரு சபையை கட்டுன்னு சொன்னாரா? இல்லை. என் ஆடுகளை மேய்ப்பாயான்னாரு. அதாவது யூதர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு அவர் ஊழியக்காரனா பேதுருவை தேர்ந்தெடுத்துக்கிட்டார். ஆனால் புறஜாதிகள், நீங்களும் நானும் புறஜாதிகள், உங்களுக்கு எனக்கும் யாரை அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியம். அக்காலத்திலே நம்ம தேவனற்றவர்களாக இருந்தோம். அக்காலத்திலே நாம் இயேசுக்கு விரோதியாக இருந்தோம். அக்காலத்திலே நம்ம இயேசுவோட பிள்ளைகளாக இல்லை. ஆனால் இன்றைக்கி இயேசுவோட பிள்ளை. எப்போ நம்ம இயேசுவோட பிள்ளை? யோவான் 1:12 வாசிக்கணும். என்னை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்துட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவர் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் செத்தார். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் அவர் தகப்பனாக மாறிட்டார். நம்ம அவரை பிள்ளைன்னு கூப்பிட்றோம். எபிரேயர் 10:24-25 வாசிங்க.
மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஒண்ணு என்ன சொல்றாரு? அன்புக்கு. சபை கூடுதல் எதுக்கு இருக்கணுமா? நல்லா பேசுங்க, உங்களோட ஒரு சத்தமா பேசுங்க. அன்புக்கு, இயேசுவோட அன்புக்கு, பிறரிடத்தில் அன்பா இருக்கிறதுக்கு, எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கிறது, எதிரிகளிடத்தில் அன்பா இருக்கிறது, துரோகிகளிடத்தில் அன்பா இருக்கிறது, சபிக்கிறவர்களிடத்தில் அன்பா இருக்கிறது. அப்ப அன்புக்கு தான் நம்மளை சபை கூட சொல்ற. பாட்டு பாடுறதுக்கு இல்லை, ஆட்டம் ஆடுறதுக்கு இல்லை, சோறு சாப்பிட்டு போறதுக்கு இல்லை. ஆமா தானே? அன்புக்கு சபை கூடுதல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபை கூடுதலே என்னன்னு தெரியாம பிசாசு வஞ்சித்து வச்சிருக்கிறான் சபையார, ஊழியம் செய்கிறவர்களை. ஆனா நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு, தனியா எடுத்து கொண்டு வந்துட்டாரு. அன்புக்கு கூடணுமா? ரெண்டாவது நற்கிரியைக்காக. எதுக்காக? நற்கிரியைக்காக. நற்கிரியை செய்யணும். போய் ஏழைகளை போய் பார்க்கணும், தரித்திரர்களை உபசரிக்கணும், கடன் கொடுக்கறதுக்கு முகம் கொள்ளக்கூடாது, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்ம கடன் கொடுக்க கூடாது. உன்கிட்ட கொடுத்துருக்கிறதே பிறருக்கு கொடுக்க தாண்டான்னு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா நீ பிறருக்கு கொடுன்றார். என்ன விக்னேஷ், வாரம் 4000 5000 சம்பாதிக்கிறேன், மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன்னா அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தங்கச்சியை கூட்டிகிட்டு 2 வீலரில் போயிட்டு அப்படியே அந்த மேலூரில் அந்த பழைய அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு சோறு கொடுத்துட்டு ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு வந்துடும். யாராவது கிழிஞ்ச சட்டையோடு தெரிஞ்சாங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல சட்டையை எடுத்துக்கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு வந்துடும். அதுதான் நற்கிரியை, அதான் நற்கிரியை. அல்லேலூயா. அப்போ அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படியாக எப்படிமா? நீ என்ன பார்க்கணும், நான் உன்னை பார்க்கணும், ஒருவரை ஒருவர் கவனிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். நானே புத்தி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ சொல்லலாம் சித்தப்பா அந்த மாதிரி நான் பெரிய பெரிய அந்த மாதிரிலாம் கிடையாது, நானும் பாவி தான், எனக்கும் சில பாவங்கள் மேற்கொள்ளும். ஆனால் நான் இயேசுக்குள்ளே நான் வரணும். ஆமென். இயேசுக்குள்ளே நான் வரணும். இயேசுவே என் பாவங்களை மன்னிச்சிருங்க, இயேசுவே என்னுடைய அக்கிரமங்களை மன்னிச்சிருங்க, இயேசுவே என்னுடைய சுவிசேஷ வசனங்களுக்கு எதிராக இருந்ததை என்னை மன்னிச்சிருங்க, இயேசுவே நான் விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க, இயேசுவே நான் பில்லி சூனிய கட்டுகளில் இருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க, இயேசுவே என்னுடைய சகோதரனை நான் மன்னிக்காமல் இருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க, இயேசுவே நான் சாபம் விட்டேன் என்னை மன்னிச்சிருங்க, இயேசுவே என்னுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வந்துச்சு என்னை மன்னிச்சிருங்க. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் நம்மளை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் புத்தி சொல்லாதீங்க, அவங்களுக்குலாம் தெரியும். அதுவும் எப்படி புத்தி சொல்லணுமா? வாசிங்க. சபை கூடுதல் எப்படி புத்தி சொல்லணுமா? நல்லா நல்லா சத்தமா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருது, நாளானது சமீபத்து வருது. இயேசு சீக்கிரமா வரப்போறார். அல்லேலூயா. நாளானது சமீபத்துவரை காணும்போது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணுமா? திருச்செல்வி ஓடியாந்துரு, யாழினி ஓடியாந்துரு, அக்ஷிதா நீ பார்த்துக்கோ, கவனமா இரு, நம்ம அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம், அங்கே போயிடுவோம் இங்கே போயிடுவோம் எல்லாம். ஏசு இன்னைக்கு ஏசு இன்னைக்கு நைட்டோட நைட்டா கூட தன் ஜீவனை நீ உலகமே நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ஏசு சொல்றாரு, நீ உலகமே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவன் என் கையில் இருக்கு. இன்னைக்கு நான் எடுத்துட்டேன்னா நிறைய பிள்ளைங்க அலறாங்க. என்னடான்னு கேட்டா நைட்டு இருந்தாருங்க, பகல்ல காணோன்றாங்க. அன்னைக்கு தேவக்கோட்டைக்கு போயிட்டு இருக்கிறோம், அவர் தான் சீஃப் கெஸ்ட் வரணும், அவர் செத்து போயிட்டார். உங்களுக்கு தெரியாதா? என்ன அவருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிற, எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா? 1 மணி நேரத்துக்கு முன்னால் அவர் செத்து போயிட்டாருன்றாங்க. தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷராக இருக்க முடியாதுன்றார். இன்னைக்கு அநேகர் ஜீவனை வெறுக்க மாட்டாங்க. ஐயோ கறி சாப்பிட்டா எனக்கு கொலஸ்ட்ரால் கூடிரும், எனக்கு அது சாப்பிட்டா எனக்கு சுகர் கூடிரும், எனக்கு அது கூப்பிட்டா அது ஆயிரும், இது சாப்பிட்டான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறது ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்தாது. சாவுக்கு எதுவான எதை கொடுத்தாலும் உங்களுக்கு அது என்ன பண்ணாது, உங்களை அது மேற்கொள்ளாது. இயேசுவின் நாமத்தினால உள்ளுக்குள்ள இருந்து வர்றதான் உங்களை தீட்டுப்படுத்துன்றார். உள்ளுக்குள்ள தான் இருக்கு கோபம், உள்ளுக்குள்ள தான் இருக்கிறது வைராக்கியம், உள்ளுக்குள்ளே தான் இருக்கு வாக்குவாதம் செய்யறது, பிடிவாதம் பிடிக்கிறது, அது உள்ளுக்குள்ள இருந்து வருது. எரிச்சல் அது உள்ளுக்குள்ள இருக்கு, உள்ளுக்குள்ள இருந்து வர்றதா நம்மளை தீட்டுப்படுத்தும். கை கழுவாம சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா இயேசுவோட சீஷர்களை இயேசுட்ட குற்றம் சொல்லுவாங்க. டேய்
நீங்கள் எல்லாம் வெளியில் இருக்கிறத புற காரியங்களை தான் நீங்கள் வந்து சுத்தமாக்குறீங்க. உங்கள் இருதயம் வந்து அழுக்கா இருக்குடா, உங்களுடைய மனசு வந்து அழுக்கா இருக்குடா. ஏசு நம்ம இருதயத்தை தான் பார்க்குறாரு. கண்ணை மூடிட்டு ஏசுப்பா எங்களை மன்னிங்க, டே நடிக்காதடான்றவர். அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கடான்வார். நீ புருஷனுக்கு மனைவி வந்து எப்பவுமே தாழ்மைப்படணும். புருஷன் தான் அந்த வீட்டில் அதிகாரம் பண்ணணும். பொண்டாட்டி ஒரு படி கீழே தான் இருக்கணும். பொண்டாட்டி நீ எகிரிட்டேன்னு சொன்னால் அந்த வீட்டில் தரித்திரம் உண்டு, அந்த வீட்டில் சாபம் உண்டு, அந்த இடத்துல பாவம் உண்டு. மனுஷனுக்காக தான் மனுஷி, மனுஷிக்காக மனுஷன் இல்லை. மனுஷனுக்கு தான், மனுஷன்ல இருந்து தான் மனுஷி வந்தா. இயேசு அதான் சொல்றாரு யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் இதை கேட்டுக்கொள்ளலைன்னு சொன்னால் அந்த வீடு தரித்திரத்தில் இருக்கும், அடிமைப்பட்டு கிடக்கும். உபாதிக்கிறவர்களை ஒப்பு கொடுத்துருவார். உனக்கு உனக்கு சுகர் இருக்கும், உனக்கு பிபி இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், கைகால் வலி, இடுப்பு வலி, மேல்கால் வலி, நமக்கே தெரியாது. ஏன்டா நீ எத்தனை மருத்துவர்கிட்ட போனாலும் குணமாகாது. இயேசு ஒரு நொடியில் போய்க்குவார். இயேசு ஒரு நொடி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஓடி போன்னு சொன்னா ஓடி போயிடுவார். பிசாசு ஓடி போயிடும். ஏன்னா அந்த வல்லமை இருக்கு, வல்லமை இருக்கு. மற்ற நீங்க மார்க் 16:16 வாஸ்து பார்க்கணும் வீட்டில் எப்பவுமே. மார்க் 16:16, லூக்கா 10:19 வாஸ்து பார்க்கணும், யோவான் 10:10 வாஸ்து பார்க்கணும், யோவான் 14:12 வாஸ்து பார்க்கணும், மத்தேயு 25:33 வாஸ்து பார்க்கணும், மத்தேயு 5:6-7 என்னைக்குமே வாசிக்கணும். இதெல்லாம் நம்ம வாஸ்து பார்த்தோம்னு சொன்னா ஏசப்பா கிளியரா மட்டும் சொல்லிடுவாரு, நம்ம ஐயா நான் அந்த பூமிக்கு உரியவன் அல்ல. நாளைக்கு நான் உசுரோட இருப்பேனா இருக்கனான்னு தெரியாது, ஆனால் நாளைக்கு நான் உசுரோட இருந்தேன்னா நான் இன்னும் கொஞ்சம் உனக்கு ஏசப்பா உங்களுடைய ஊழியக்காரனா நான் இருக்கணும். உங்களுக்கு நான் கனி கொடுக்குறவனா மாறணும். 1 மணி நேரம் எனக்கு கூட கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அந்த 1 மணி நேரத்தில் நான் உங்களுக்காக வேலை செய்யணும். ஜீவனை நான் வந்து ரட்சிக்கக்கூடாது, ஜீவனுக்காக நான் ஓடக்கூடாது, உலக ஆதாயத்தை நான் தேடக்கூடாது, உலக ஐஸ்வர்யத்தை நான் தேடக்கூடாது. உலகம் இங்கே பாரு இப்படி சொல்லியிருக்காரு, இயேசு சொல்லியிருக்கிறாரு. வசனத்தை பாருங்க, புகழ்ச்சியாக இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு ஐயோன்றாரு. புகழ்ச்சின்னு என்ன தெரியுமா? பேரு புகழ். இவர் எவ்வளோ படிச்சிருக்கிறாரு, இவர் எவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணுறாரு, இவர் எவ்வளோ அழகாக பாட்டு பாடுறாரு, இவர் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு, இவர் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறாரு, எனக்கு கிடைச்ச மனைவி மாதிரி, எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி. அப்படி புகழ்ச்சி வந்துடவே கூடாது. புகழ்ச்சியாக இருக்கிறவர்களுக்கு ஐயோன்றாரு. அல்லேலூயா. அதெல்லாம் விட்டு தள்ளிடணும், அதெல்லாம் விட்டு தள்ளிடணும். இருதயத்தில் ஐயா என்கிட்ட பாவம் இருக்கு, நான் கண்ணாத்தா ஒரு மாதிரி பார்த்துட்டேன், புரியுதா நான் சொல்கிறது? என் மகளா ஜெனிஃபரை என் மகளா பார்க்குறேன், நான் வந்து கண்ணாத்தா ஒரு மாதிரி பார்க்குறேன், 2 பேரும் என் மகதான் அப்படின்னு நான் பார்த்தாதான். என்ன நீ ஒரு மாதிரியை பார்த்தையில நீ தான் சொன்ன அன்பா இருக்கிறேன்னு சொன்ன. ஏசு சொன்னாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. கண்ணாத்தாவையும் ஒரு மாதிரி பார்க்கணும், அக்ஷிதாவையும் நான் ஒரு மாதிரி பார்க்கணும், ரோட்டில் தெரிகிற பிள்ளையும் நான் பார்க்கணும். என் அண்ணன் மகன்றக்காக பார்க்கக்கூடாது, ரோட்டில் தெரிகிற பிள்ளையும் பார்க்கணும், என் மகளாக பார்க்கணும், மகனாக பார்க்கணும், ஆசீர்வதிக்கணும், நேசிக்கணும். இந்த இயேசு நமக்குள்ளே வரும்போது 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 நம்ம சுபாவம் மாறும், நம்ம பேச்சு மாறும், நம்ம சிந்தனை மாறும், நம்ம எண்ணம் மாறும். இங்கே எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மதம் மாத்திரமா, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்கிறோமா, தசம பாகம் காணிக்க கொடுங்கன்னு சொல்கிறோமா? இயேசு சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் என்ன பின்பற்றுங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இயேசு எங்களை பின்பற்றுங்கன்னு சொல்கிறார். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம பேசணும், உங்களுக்குள்ள ஏதாவது கேள்விகள். இப்போ ஒரு வீட்டு சபை, இன்றைக்கி யாழ்னிக்கு ஒரு வீட்டு சபைனா எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லோரும் சமமாக தானே உட்காந்துருக்கோம். அது கால் வலிக்குதுன்றக்கா கீழே இல்லைன்னா நம்மளாம் சபந்தான். நம்ம மேடை போட்டு பேசியிருக்கிறோமா, மைக்கு போட்டு பேசியிருக்கிறோமா, ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறோமா? நான் பெரிய பாஸ்டர் பெரிய ஆளா? நம்மளை மாதிரி சமந்தான், எல்லாருமே சமம். அக்ஷிதாவுக்கு அவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காரு இயேசு, எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன்றார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வேன், அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அந்த மார்க் 16:14 சொல்லுவார், விசுவாசிக்கிறவர்களால் உண்டான அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லியிருப்பார். விசுவாசிக்கிறவர்கள் உண்டான அடையாளங்கள் ஆவன. தங்கச்சி இருக்கியா? மேலூரில் தங்கச்சி இருக்கியா? கேட்குதா? வசனம்லாம் கேட்குதா? தங்கச்சி வீட்டில் யாருமே இல்லையா? சவுண்டு இல்லையா? சவுண்டே இல்லையே. யாரும் இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா?
இருக்கீங்களா? சவுண்டா பேசுங்க. கேக்குதா? முதலாவது நம்ம எதை தேடணும்? நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணுன்றதை தேடணுமா? நாளைக்கு என்ன சமைக்கணுன்றதை யூடியூப்ல தேடிட்டு தெரியணுமா? நாளைக்கு என்ன சமைக்கணுன்றதை யூடியூப்ல தேடிட்டு தெரியணுமா? இல்ல. சூப்பர். எஸ். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப இயேசுட்டு அன்பா இருக்கிறதுனா என்ன? அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்வான். நீங்க ஏன் என்னுடைய வசனங்களை கை கொள்றது இல்லை? ஏன்னா உங்களிடத்துல என்னோட அன்பு இல்லை. அப்ப நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வாரம் யாரு? மாலா அம்மா தான் உங்களுக்கு செய்தி கொடுக்க போறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் யார் கொடுக்க போறாங்க? திருச்செல்வி அம்மா தான் கொடுக்க போறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் யார் கொடுக்க போறா? மாலினி தான் கொடுக்க போறாங்க. நீங்க ஏசப்பாட்ட சொல்லி வசனங்களை படிச்சு ஏசப்பா சூப்பரா உங்களை செய்தி கொடுக்க வைப்பார். அனைவரோட இதயங்களை தொட வைப்பார். வேற ஏதாவது டவுட்ஸ், சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இன்னைக்கு படித்த சத்தியத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? யாருக்காவது ஏதாவது உபாதைகள் இருக்கா? இயேசு இப்போவே குணப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஒரு செகண்டில் எல்லாம் காணாமல் போயிடும் இயேசுவோட வல்லமையினால. இப்போவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இடுப்பு வலி, முதுகு வலி ஏதாவது இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால. யார்? நீ கூட, விக்னேஷ் கூட கை வச்சு ஜெபிச்சுன்னா இயேசு உனக்கு அற்புதங்களை செய்வார். இயேசுவோட நாமத்தினால, இயேசுவோட நாமத்தினால, இயேசுவோட நாமத்தினால. ஆமென். இயேசு அவ்வளோ வல்லமையார், அவ்வளோ சூப்பர். சகல அதிகாரமும் பூமி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்துக்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ணுங்க. திருச்செல்வி ஜெபம் பண்ணு. கேட்ட சத்தியத்திற்காக இயேசுவினுடைய நாமத்தினால.